அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். இன்று வியாழக்கிழமை மாலை பொழுதிலே படம் வழி பாடம் என்கின்ற ஒரு நிகழ்வினை நாம் நடத்துகிறோம். படம் வழி பாடம் என்கின்ற பொழுது அது ஒரு ஓடக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கலாம், இல்ல ஒரே படமாகவும் இருக்கலாம், இமேஜாவும் இருக்கலாம், வீடியோவாகவும் இருக்கலாம். அந்த படம் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதை நாம் இன்று பார்க்க. ஒவ்வொரு படத்தை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் தோன்றும். அந்த கருத்துக்களை வந்து ஒரு புதிய புதிய படைப்புகளை உருவாக்கும். அந்த புதிய இந்த ஒரு புதிய முயற்சியை நாம் மேற்கொண்டுள்ளோம். அதனால் என்னென்ன படம்ன்றதை நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இனி அடுத்த வாட்டிலாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். அது முதல் முறை அப்படின்றதுனால அது மாதிரி இங்க கொடுத்துருக்கோம். இந்த படத்தை பார்த்த உடனே சில பேர் வந்து ஏற்கனவே நீங்க குழுவுல பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த நம்பர்ல இருக்கக்கூடியதெல்லாம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து படம் வந்து காமிக்கப்படும். யார் என்ன அதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அது ஒரு பாடமா இருந்துச்சுன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். முதலில் வரக்கூடிய படம் என்னவென்றால், நான் இங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஏற்கனவே நீங்க பார்த்திருந்த படம் தான். இருந்தாலும் இந்த பட்டர்ஃப்ளை அப்புறமா கொஞ்சம் பார்ப்போம். ஹெலன் கெல்லர் எடுத்துக்குவோம். ஓ, வேற சொல்லிட்டேனா? ஓகே. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்கிரீன் முழுமையா தெரியுதுங்களா? தெரியுதுங்கம்மா. சொல்லுங்க. இப்போ ஸ்கிரீன் தெரியலையா? ஃபுல்லா ஆஃப் ஆயிடுதுங்களா? தெரியுதுங்கம்மா, விசிபிளா இருக்கு. ஓகேங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தோன்றுது அப்படின்றத சொல்லுங்க. அம்மா, நான் பேசலாங்களா? பேசுங்கம்மா, தாராளமா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சிறப்பான நிகழ்வினை முன்னெடுத்து செல்கின்ற கவிசன் குழுமத்திற்கும் இதில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தினை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கல்வி கற்கக்கூடிய நிலை என்று இருந்த கட்டத்தில் அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு புதியதொரு சிந்தனை தோன்றி அவர்களுக்கான ஒரு விடிவெளியாக இருந்தவர் ஹெலன் கெல்லர். பிரெய்லி என்ற எழுத்து முறையை கண்டறிந்து தன்னை போன்று பாதிக்கப்பட்ட அனைவரும் இந்த கல்வி என்ற கற்கண்டை உண்டு அதை ருசித்து சாப்பிட்டு அதனுடைய இனிமையையும் சுவையையும் அறிந்து இந்த உலகத்தில் எப்படி பிரகாசமாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு உந்து சக்தியாக இவர் விளங்கி இருக்கிறார். இவர் இளம் வயதில் பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடின பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக ஹெலன் கெல்லர் அவர்கள் விளங்கி இருக்கிறார். அந்த ஒரு முன்னெடுப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பார்வையற்ற குறைபாடுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் கல்வியை கற்று இன்றைக்கு மிகச்சிறந்த பதவிகளில் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். கல்வி மட்டும்தான் ஒருவரை உயர்த்தும். கண்டிப்பாக, நிச்சயமாக, அதில் ஐயமில்லை. அந்த வகையில் அவர்களுக்கும் ஒரு புதியதொரு வழிகாட்டியாக விடிவெள்ளியாக விளங்கிய ஹெலன் கெல்லர் அம்மாவை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்குவோமாக. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. ஹெலன் கெல்லரை பற்றிய ஒரு குறிப்பினை அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இவரை பற்றி வேற யாரேனும் பேச விரும்புகிறீர்களா? கூற விரும்புவதாக இருந்தால் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். ஹெலன் கெல்லர் அம்மாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை யாரேனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இல்லைங்களா? இவங்க சொல்லியிருந்தாங்க பிரெய்லின்ற எழுத்து முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஐம்புலன் இருக்கு. ஐம்புலன்ல வந்து 3 புலன் இயலாமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அதுவும் ஒரு பெண் குழந்தை. அமெரிக்கால பிறந்திருக்காங்க. ஆனா அவர்கள் வந்து பிற்காலத்துல கண்ணு, காது, மூக்கு எல்லாம் சரியா இருக்கக்கூடியவர்களே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமெரிக்கால பிறந்த இவர்கள் 3 புலன் இயலாமையாக இருந்த பொழுதும் கூட தன்னுடைய முயற்சியாலும், பயிற்சியாலும், தன்னம்பிக்கையாலும் சிறப்பாக செயல்பட்டு அமெரிக்காவுடைய ஒரு மிக பெரிய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக, பேச்சாளராக, அரசியல் ஆர்வலராகவும் அவங்க விளங்கியிருக்காங்க. ஒரு பன்முக திறமையாளராக அவர்கள் வந்து தன்னை வந்து நிலைநாட்டியிருக்காங்க.
இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண் தான் ஹெலன் கெல்லர் அப்படின்றவங்க. இவர்கள் வந்து பல பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை நட்சத்திரமாக, கலங்கரை விளக்கமாக தெரியக்கூடிய ஒரு நபர். ஏன்னா இவங்களுடைய அ முயற்சி, பயிற்சிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அவ்ளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர்கள் வந்து அந்த நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நான் பார்வையற்றவர்களுக்கான சிறப்பு இப்பல்லாம் நெறைய பயிற்சிகள் வந்துருச்சு. நெறைய மெத்தட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து அப்படிலாம் கிடையாது. அது வந்து அவர்கள் கொண்டு வந்த முறை, அதுவும் அவர்களுக்கு கிடைத்த இந்த டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள பத்தி ரொம்ப சொல்லியே ஆகணும். ஆன் சல்லிவன் அப்படின்றவங்க தான் அவங்களுடைய டீச்சர். ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கக்கூடியவர்கள் ஹெலன் அவர்களுக்கு. அவர்கள் தான் அ அவர்கள் வந்து ப ப பேச முடியலாட்டினாலும் கூட கை அசைவுகளால அத தொட்டு, தொட்டு ஒவ்வொரு விஷயமா ஆப்பிள்னா அத தொட்டு, இது ஆப்பிள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர்களை தொடுதல் உணர்வின் மூலமாக மட்டுமே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆன் சல்லிவன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இந்த ஹெலனுக்காக அர்ப்பணிச்சாங்க அவங்க. அப்படி அர்ப்பணிக்க தான் அவர்கள் வந்து நெறைய அவர்கள் மூலமா கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அ ஒவ்வொன்னா அவங்களுடைய உள்ளங்கையில வந்து அந்த எழுத்துக்கள்லாம் எழுதி எழுதி காமிப்பாங்களாம். அந்த உணர்வு ஏற்படணும் அப்படின்றதுக்காக. இப்படிதான் அவர்கள் வந்து மொழிய வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கப்புறமேல இவங்க பார்வையற்றோருக்கான பிரெயில் எழுத இவங்க கத்து தரக்கூடிய அளவிற்கு இவங்களுக்கு வந்திருக்காங்க. கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர்ன்னு நம்ம சொல்றோம். ஆனா, அங்க வந்து கல்வி கண்ணை திறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்லன் அவர்கள். கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கண்ணு தெரியாமல், காது கேட்காமல், பேச இயலாமல் இருக்கக்கூடிய ஒருவர், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் இத்தன மொழிய அவங்க கத்திருக்காங்க. இத்தன மொழிய கத்துக்கிட்டு ரொம்ப ஒரு அற்புதமாக அவர்கள் தன்னுடைய பிற்கால வாழ்க்கைய வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, அதற்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு முயற்சியும், பயிற்சியும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. இது மாரி ஆன் சலிவன்ற டீச்சர் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர்களுடைய அ ம் பெற்றோர்களும் நல்ல முறையிலே அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எப்போதுமே ஒருத்தவங்க வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னா, நமக்கே செய்ய தோணும். யாரா இருந்தாலுமே. நல்லா பண்றாங்க. இன்னும் இன்னும் நம்ம வந்து நல்ல ஆதரவு குடுக்கலாம். நம்ம முயற்சிக்கு ஊக்கம் குடுக்கலாம் அப்படின்ற மாரி தோன்றும். அது மாரி பலரும் இவருக்கு வந்து ஊக்கம் குடுத்திருக்காங்க. இவருடைய அந்த ஆற்றலை பார்த்து. அப்படிப்பட்டவர்கள் தான் ஹெலன் அவர்கள். ஆ கிட்டத்தட்ட ஒரு 87 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அவர்கள். அவர்களை பற்றிய வந்து பாடம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தவங்களும் அவர பத்தி புரிஞ்சுக்க வேணும். நம்மால வந்து முடியாது அப்படின்னு நினைக்கிறப்பலாம் இவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். "அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது" அப்படின்ட்டு ஔவையார் பாடியிருக்காரு இல்லைங்களா? அந்த பாடல் நான் ஞாபகம் வச்சுக்கணும். இவரை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்றப்போ நமக்கு வந்து சோர்வானது பறந்து போயிரும். அந்த முயற்சியும், பயிற்சியும் நம்ம வசம் வரும். ஸோ அதனால தான் இவர வந்து முதன்மையாக இன்று வைக்கணும். மார்ச் மாதத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய படத்தை வைத்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இவரை பற்றிய கருத்துக்களை இன்னும் வேற என்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் வந்து சாட் பாக்ஸ்ல குடுங்க. அடுத்ததாக யாரை பார்க்கலாம் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு நீங்க பார்த்திருக்கிற படங்கள் தான். இருந்தாலும் இங்க நம்ம பார்ப்போம். நம்பர் 2 என்னன்னு தெரியுங்களா? இந்த குழந்தை ஒண்ணு அழுவுது. ஏன் அழுவுது இந்த அம்மா? இந்த பாப்பா. தெரியுதுங்களா? குழந்தை அழுவுறது. இது எதனால அழுவுன்னு நினைக்கிறீங்க? இது அழுவுறத பார்க்கிறப்போ என்ன மாரி இருக்கு? நல்லா பார்த்துக்கோங்க. நான் குளோஸ் பண்றேன். குழந்தைங்க அழுவுறதுல பல விதம் இருக்கு. இந்த குழந்தை எதுக்காக அழுவுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். கீழ உட்கார்ந்திருக்கு. சரிங்களா? நான் சொல்லவா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஒண்ணுமில்ல. அதாவது இந்த குழந்தையோட அந்த குழந்தையும் இந்த குழந்தையோட அம்மாவும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. வாக்கிங் போகும்போது, அதாவது வெளிநாட்டுல வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது, இந்த குழந்தை கொஞ்சம் துடுக்குத்தனமான குழந்தை. சின்ன 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 சேட்டைகள் பண்ணும். சேட்டைகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அம்மா அமைதியா போகும். இது வந்து இப்படி ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே போகும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு வெள்ளைக்கார அப்பாவும் அவங்களோட அந்த பையன் இதே வயசுல ஒரு வெள்ளைக்கார ஒரு நீக்ரோ அப்பாவும் நீக்ரோ பொண்ணு அதே இந்த பொண்ணோட அதே பொண்ணோட வரும். உங்க நீக்ரோ குழந்தைன்னு தெரியும்.
அந்த நெத்தி ஃபுல்லா வந்து பின்னாடி அந்த ஜடைய வந்து ரெண்டு முடிச்சா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி வரும்போது இந்த பொண்ணு இந்த கிராஸ் சொல்லுங்கய்யா. இந்த பொண்ணும் இந்த நீக்கிற பொண்ணும் இந்த நீக்கிற அப்பாவும் வரும்போது இந்த வெள்ளைக்கார குழந்தை வெள்ளைக்கார அம்மாவும் அந்த கிராஸ் ஆகும்போது இந்த குழந்தையும் அந்த நீக்கிற குழந்தையும் வரும்போது இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு நீக்கிற குழந்தைய பார்க்கும்போது ஒரு துடுக்குத்தனம் ஒரு வேடிக்கையா தெரியுது. அப்படியே தாண்டி போகும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணிருது, இந்த வெள்ளைக்கார குழந்தை அந்த நீக்கிற குழந்தையோட ஒரு ஜடைய பிடிச்சு இழுத்துட்டு அது கத்துது. கத்தணும்னு அந்த பொண்ணு குழந்தை கத்தணும்னு இந்த நீக்குற வந்து கூல்டன் பேபி கூல்டன் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த நீக்குற குழந்தை கூட்டு போயிடுறான். ஆனா அந்த வெள்ளைக்கார பொண்ணு தாய் என்ன பண்றான், அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்ல எனக்கு தெரியாது. இதெல்லாம் என்ன வேலை இருக்கு, ஒழுங்கா வாக்கியம் பண்ண போக மாட்டேங்குதுன்னு அடுத்த குழந்தைய துன்புறுத்துற குணம் என்ன குணம் உனக்கு, பேசாம இருக்க மாட்டியா, இனிமே இந்த மாதிரி பண்ண பிச்சு புடுவேன் பிச்சுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல திட்டா. அது திட்டுல ஒண்ணுன்னா இந்த குழந்தை அழுகுது. அவ்வளவுதாங்க. நீங்க வந்து இந்த குழந்தைய நீங்களா ஒரு கதையை உருவாக்கி சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு தோணுச்சு? அது ஒரு தெரியல, அப்படியே தோணும். ஏன் இன்னும் ரெண்டு குழந்தைய கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லாம் தோணுச்சுங்க? இல்ல, அது குழந்தை வெள்ளைக்கார குழந்தை மாதிரி இருந்துச்சு, அதனால அப்படி நீக்கிற கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓ, அதனால அப்படி எடுத்துட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி, வேற எதுவும் தோணிதா மற்றவங்களுக்கு? சொல்லலாங்களாமா? சொல்லுங்கம்மா, தாராளமாக சொல்லுங்க. அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. பெற்றோரோட போயிட்டு இருக்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு பொருளை கேட்டு அதை அவங்க வாங்கி தர மறுக்கிறதின் காரணமாக இதனுடைய அழுகையை வெளிப்படுத்துவது போன்றது ஒரு தோற்றம் தெரிகிறது. மற்றும் ஒரு தோற்றம் வந்து பசியினால் அழுவது போன்று முதலில் தோன்றியது எனக்கு. பசியினால் அழுகிறதோ அப்படின்னு தோன்றியது. பின்னால் பார்க்கும்போது அந்த கை பின்னால் மறைந்திருக்கிறதை வைத்து ஏதோ ஒரு பொருளை கேட்டு அடம் பிடித்து அழுவதை போன்றதொரு தோற்றமாக என்னுடைய சிந்தை கேட்டியது. நன்றிங்கம்மா. கரெக்டா சொன்னீங்க. அது அடம் பிடிக்கிற குழந்தை. ஓகே. மற்றவர்களை சீன்று இது பண்ணக்கூட அடம் பிடிக்கக்கூடிய அது ஒரு குழந்தை. ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிச்சு அழுகுது அது. ஓகே. வேற யாருக்கேனும்? ஆமாங்கம்மா, வணக்கம் அறிவன். வாங்க ஐயா. 8:10க்கு வருவதாக கூறினீர்கள், வாங்க. ஆமாங்கம்மா, இது பேச வேண்டும் தோணுச்சு, அதனால வண்டி ஓரம் கண்டிட்டேங்கம்மா. சொல்லுங்க. அந்த குழந்தையோட அந்த பட அமைப்பு, அதனுடைய உணர்வு பார்க்கும்போது தனக்கு கிடைக்கக்கூடிய அன்பு, கட்டாயமா கிடைக்கக்கூடிய வழக்கமா கிடைக்கக்கூடிய அன்பு கிடைக்கவில்லை, அது கிடைக்க வேண்டும். அது போலவே தன்னுடைய தற்போதைய சிந்தனை எனக்கு இப்ப என்ன தேவையோ அதுவும் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த ரெண்டையும் எதிர்பார்த்து இரண்டுமே கிடைக்காததுனால வந்த ஒரு உணர்வு அந்த குழந்தை வெளிக்காட்டுறதா தோணுது. அந்த பொருள் எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒன்று கட்டாயமா ஒன்று வந்து அந்த வீட்டாருடைய அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா போன்ற மிக நெருங்கியவருடைய அன்பு ஒன்று, இன்னொன்று வேற ஏதோ ஒன்று. அது பொருளாக இருக்கலாம் அல்லது இன்னொன்றாக இருக்கலாம். இந்த இரண்டுக்காகவும் அந்த குழந்தை ஏங்குவதா, அதாவது தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய விருப்பத்தை, அழிச்சாட்டியத்தை கட்டாயப்படுத்ததான் தோன்றுது. ஓகே ஓகே. வேற எதுவும் சொல்றீங்களா? ஒண்ணுமே நீங்க வந்து என்ன பேசினாலும் இப்பொழுதைக்கு புரியாதுங்கம்மா. அதனால கொஞ்சம் எந்த இடத்துல கொஞ்சம் இதா இருக்கோ பஸ்ல அந்த டைமிங்ல நீங்க பேசுங்க. இப்ப உழுகுதாமா? குழந்தை வந்து படியில இறங்கி வரும் பொழுது தன்னால நடக்க முடியாம அம்மா அப்பாவை தூக்க சொல்லி அடம் பிடிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வருதுமா.
அதாவது படியில வந்து இறங்குறாங்க கீழே. ம். அதுவும் நடந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அது நடக்காம உட்கார்ந்துட்டு அடம் பிடிக்குது, என்ன தூக்கிட்டு இறங்குங்க சொல்றது மாதிரி. அப்பா அம்மா வந்து முன்ன நடந்து போயிட்டாங்க, இது மட்டும் உட்கார்ந்துட்டு அழுகுறது மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோணுதுமா. அது ஒரு அடம் பிடிக்கிறது தான். அடம் பிடிக்கிறது, மொத்தத்துல அடம் பிடிக்கிறது. ஓகே. ஆனா குரல் கேட்டு ஒண்ணு படியில அடம் நடந்து பிடிக்கிறதா சொன்னாங்க. நீங்க வந்து தூக்க சொல்லி அடம் பிடிக்கிறதா நீங்க அழுகுறீங்க இல்லையா? ஓகே. பாண்டரங்கன் ஐயா ஒரு கதை சொல்லியிருக்காரு. 3 விஷயம் வந்திருக்கு. வேற யாருக்கேனும் ஏதேனும் எண்ணங்கள்? நான் சொல்றேங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ஆக்சுவலா இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா அடமெண்ட் கேரக்டர் அப்படிங்கிறது தான். என்ன இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க அப்படின்னா, த கிரையிங் சைல்ட் அலோன் கெட்ஸ் த மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அலற குழந்தை தான் பால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே இந்த கனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்கவும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குழந்தை வந்து எல்லாரும் ஒரு தேவை, அதோட தேவை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொன்னாங்க. எனக்கு அந்த குழந்தையோட தேவை என்னவா இருக்கலாம்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நேரம் வந்து அதுக்கு விருப்பப்பட்ட சாப்பாட்டு பொருட்களா இருக்கலாம், ஒரு நேரம் பொம்மையா இருக்கலாம், ஒரு நேரம் சாக்லேட்டா இருக்கலாம். இப்போ அந்த குழந்தைக்கு என்னோட கருத்துல என்ன தோணுதுன்னா, அது தன்னோட பேஷனை கூட எனக்கு அது வேணும், நான் அங்க போகணும், எனக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டான்ஸ் கிளாஸ் போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் மறுக்கலாம். அல்லது வந்து நான் வந்து ஒரு புகழ்பெற்ற கால்பந்த விளையாட்டு வீராங்கனையா வரணும்னு விரும்பலாம். அதை அவங்க பேரண்ட் மறுக்கலாம். அதுக்காக கூட அதை அடம் பிடிக்கலாங்கம்மா. நிச்சயமா. ரொம்ப நன்றிங்கம்மா. அற்புதமா சொன்னீங்கம்மா. கரெக்ட். நான் வந்து இந்த படம் எதற்காக எடுத்து நான் வைத்திருந்தேனோ, அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா, அழும் குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடமண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த குழந்தை அழுவுறது சரியா? அப்படின்னா, இதுல 2 விதமான விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒண்ணு பேரண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுலலாம் கேட்டு அடம் பிடிக்கிறோம் அப்படின்னா, அடம் பிடிச்சா வாங்கி குடுத்துருவாங்க அம்மா, அப்பா அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் இந்த குழந்தைங்க. எப்ப பார்த்தாலும் அந்த இத உடனே ஒரு மால் கூட்டு போறோம். அங்க ஏதோ ஒரு பொருள பார்த்துருச்சு, கேக்குதுன்னா, வாங்கி தரல அப்படின்னா கீழ உட்காந்துக்கும். கைய கால ஆட்டி ஆட்டி ஏன்னு கத்தும். ஊரையே கூப்பிடும். எல்லாரும் வந்து திட்டும்பொழுது, "அப்பா வாய முதல்ல அடைப்போம். ஏதோ வாங்கி குடுப்போம்." அப்படின்ற மாரி வாங்கி குடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அழுது அழுது சாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்ப எப்ப பார்த்தாலுமே அழ ஆரம்பிச்சுரும். ஒண்ணு வேணும் அப்படின்னா அழ ஆரம்பிச்சுரும். அழுது அழுது சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அது உருவாக்கி விட்டுரும். இப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதற்கான ஒரு விஷயத்த கத்துக்கிறது. இன்னொன்னு இந்த குழந்தை அடம் பிடித்து கேட்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா? அந்த விஷயத்த நம்ம என்னைக்குமே விட்டுடக்கூடாது. நம்ம அவங்க சொன்ன மாதிரி தான். ஒரு படம் சொன்னாங்க இல்லைங்களா? அடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு பேரு தான் வைராக்கியம் நம்ம சொல்லுவோம். அடமண்ட் அப்படின்றது வைராக்கியம்னு நம்ம சொல்லுவோம். இந்த வைராக்கியமா நம்ம ஒரு விஷயத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். நம்ம கிடைக்கல. சரி போ அப்படின்ட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நமக்கு கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? நானுமே யோசிச்சிருக்கேன். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அடம் பிடிக்கிறப்ப அவங்க வாங்கி குடுத்துருவாங்க. இப்பலாம் நம்ம பார்க்குறப்போ கேட்போம். வேணாம் அப்படின்னு சொன்னா சரின்ட்டு வந்துர்றோம் நம்ம. அப்போ நான் யோசிக்கிறது, ஏன் நம்ம வந்துர்றோம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். இது, அது, இதுன்னு யோசிக்கிறோம். அதனால வேணான்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்துர்றோம் அப்படின்ட்டு. ஆனா இப்பயே நம்ம அடம் பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். எத்தன பேர் வந்து புடவைக்கலாம், குமுதாம்லாம் எத்தன வீட்டுக்கார்ட்ட அடம் பிடிச்சு வாங்கியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு பழமொழி நினைவு வருகிறது, வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்பார்கள். ஆமா. கண்டிப்பா. வாயுள்ள பிள்ளை பிழைச்சுக்கும் அப்படின்றதுதான். நம்ம வந்து நம்ம நல்ல ஒரு விஷயத்திற்கா நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதற்கு அடம் பிடிக்கணும். அதற்கு நம்ம அடமண்டா இருந்தோம் அப்படின்னா, நினைத்த காரியம் கைகூடும். நம்ம இதற்கு முன்னாடி வந்து ஹெலன் கெல்லர பத்தி நம்ம பார்த்தோம். அவர்கள் வந்து அடமண்டா இருக்க போய் தான், அவர்கள பத்தி இன்னைக்கு நம்ம அவங்க பேசிட்டு இருக்கோம் நம்ம. இவ்ளோ சிறப்பா நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு அவர்களுடைய அந்த அடமண்ட் புத்தி தான். இந்த வைராக்கிய எண்ணம் தான் காரணம். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நீங்க இது மாரி யோசிச்சீங்க. ஒரு படம் போட்டு நம்ம இது சொல்லணும்னா, ஒரு கிரியேட்டிவிட்டி நம்ம உருவாக்கணும்ன்றது உண்மதான். அது நல்ல விஷயம் தான். ஆனா அதோட சேர்த்து ஒரு லெசனும் நமக்கு பாடமும் நம்ம குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு என்ன மாரியா இருக்கும்? அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இனிமேல் வரக்கூடிய படத்துக்கு அது மாரி யோசிச்சு பாருங்க. இந்த இதுக்கு வந்து எல்லோரும் நல்லது ஒரு பதில தான் சொன்னீங்க. எல்லாம் கண்டிப்பா அந்த குழந்தை வந்து அடம் பிடிக்கிறது தான். பட் அதன் வழியா என்ன பாடம்? அதுதான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? அதன் மூலியமா பாடம் அப்படின்றது நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை அடையணும் அப்படின்ற அந்த அடமானது நமக்கு இருக்கணும். அடமண்டாது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து குழந்தைகள் வந்து அழுதுட்டாங்கன்ற நம்ம உடனே வாங்கி குடுத்துறோம் பார்த்தீங்களா? அது வந்து அ யோசிக்கணும் நம்ம.
இதை வந்து அழுவை நிப்பாட்டணும்ன்றக்கா வாங்கி தரது ரொம்ப பெரிய தப்பு நமக்கு. அப்ப அதுவே பழகிடும். அழுத கிடைக்குன்ற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்குற மாதிரி ஆயிடும். அது ரொம்ப ரொம்ப குமுதமா நீங்க மீட் பண்ணிக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எதுவா இருந்தாலும் வந்து அழுது அழுது நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துரும். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கு வந்து ஒரு ஏமாற்றமோ, ஒரு தோல்வியோ வந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அந்த எந்த ஒரு குழந்தையுமே வளரும் பொழுதே ஏமாற்றத்த பார்க்கணும், தோல்விய பார்க்கணும், அவமானத்த பார்க்கணும், துரோகத்த பார்க்கணும். இந்த 4 விஷயத்தையும் அது பார்த்து வளர்ந்தா அப்படின்னா, பிற்காலத்துல அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அதுவே வந்து தைரியமா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துரும். ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பேம்பரிங்கா நீங்க வளர்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய குழந்தை ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது தெரியாம போயிடும். ஐயோ! நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒருவேள உங்க பிள்ளை இப்ப வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அனுப்புறப்போ எப்படி இருப்பிருப்பீங்க? ஒரு 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட்லோ இருக்கிறப்போ, ஏன் 8வது, 10வது கூட வச்சுக்கோங்களேன். அனுப்புறீங்கன்னா என்னெல்லாம் காலைல ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி. பேக் எடுத்து வச்சியா? புக் எடுத்து வச்சியா? ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து வச்சியா? வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியா? அத எடுத்துக்கிட்டியா? இது எடுத்துக்கிட்டியா? ஷூ போட்டியா? கேட்பீங்களா? மாட்டீங்களா? ஹோம் ஒர்க் பண்ணிட்டியா? கேட்பீங்களா? மாட்டீங்களா? ஹோம் ஒர்க் எழுதுனியா? ஏன்? நம்ம அக்கறைன்னு நினைச்சிடுறோம் இல்லையா? குழந்தை மேல இருக்கக்கூடிய அக்கறை. அதனால இதெல்லாம் கேட்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, ஒரு நாள் நீங்க வந்து கேட்காம விடுங்களேன். அது ஹோம் ஒர்க் எழுதாம அது போகட்டும். போய் திட்டு வாங்கட்டும், அடி வாங்கட்டும், உத வாங்கட்டும், வெளில நிக்க வைக்கட்டும். இதெல்லாம் பட்டுருச்சுன்னா, அடுத்த வாட்டி அதுக்கே தெரிஞ்சிரும். நீங்க பல வாட்டி கூறக்கூடிய அறிவுரைய காட்டிலும், ஒரு வாட்டி பட்ட அனுபவம் அத வந்து வாழ்க்கையில மெருகேத்தும். ஐய்யய்யோ! ஹோம் ஒர்க் பண்ணி வைக்கல. அதனால தானே டீச்சர் திட்டுறாங்க. நாளைக்கு நம்ம செஞ்சுட்டு வந்துரணும். அப்டின்ட்டு அந்த பொண்ணு நாளைக்கு செஞ்சுட்டு போயிரும். அந்த பையன் நாளைக்கு செஞ்சுட்டு போயிருவாங்க. நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, டெய்லியும் அது பாடமாவே போயிடும். சொல்லட்டும், சொல்லட்டும், சொல்லட்டும் அப்டின்ட்டு. அம்மா சொல்லுவாங்க எடுத்து வச்சுக்கலாம். அம்மா சொல்லுவாங்க எடுத்து வச்சுக்கலாம் அப்டின்ட்டு. ஒரு நாள் இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சயன்ஸ் நோட் எடுத்து வச்சியாம்மா நீங்க கேட்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு எடுக்க வச்சு மறந்தாச்சு. சயன்ஸ் நோட் எல்லாமே போயாச்சு ஸ்கூலுக்கு. ஸ்கூல்ல கேட்டாங்கன்னா, "ஐயோ! அம்மா இந்த நோட் எடுத்து வச்சுக்க சொல்லவே இல்லையே!" அப்டின்னா, அந்த பிள்ளைய நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைய நீங்க வளர்க்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான ஒரு விஷயமாகத்தான் இத நம்ம சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப இது வந்து ஒரு பெரிய டாபிக். பேரண்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டாபிக். பட் நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சொல்றோம். சோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறவர்கள் நல்ல பெற்றோர்கள்னு சொல்ல முடியாது. அவர்கள் செய்வதற்கு முன்னாடியே இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய் என்று அறிவுறுத்துபவர்கள் நல்ல பெற்றோர்கள்ன்றது நம்ம சொல்லிக்கொள்ள முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சீங்கன்னா நீங்க போதும். டெய்லி நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரிய வைத்தீர்கள்னால் போதுமானது அப்படின்றதுக்காக தான் அந்த இத நம்ம போட்டிருந்தோம். ஓகே. மிக்க மகிழ்ச்சி. இப்ப அடுத்த படத்துக்கு நம்ம போவோம். வேற யாரேனும் சொல்றீங்களா? இந்த பாப்பா அடம் பிடிக்கும் பாப்பாவ பத்தி? இல்ல போயிரலாமா அடுத்ததுக்கு? ஓகே. அம்மா கைல்வழி பேசுறீங்கம்மா. சொல்லுங்க கைவிழிமா. சொல்லுங்க கைவிழி. குழந்தைங்க சின்ன இருக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த குழந்தைங்களுக்கு அழறதோ அடம் பிடிக்கிறதோ அவசியம்னா நம்ம அம்மா அப்பா செய்வாங்க. இல்ல நம்ம பிடிவாதம் பிடிச்சாலும் அந்த குழந்தைங்க வளர வளர நல்ல குழந்தைங்களா வளருவாங்க. அவங்களுக்கும் நல்லது, நம்ம சமுதாயத்துக்கும் நல்லதா இருக்கும்மா. அவங்க வளரும் போது நம்ம வந்து சரி தப்பு இது கேட்டா அம்மா செய்வேன்னா செய்வேன், இல்லைன்னா இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீ கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியா நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும்ன்றது என்னோட அபிப்பிராயம்மா. நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். இதை பத்தி நான் சொல்றதுக்கு அவ்வளவுதான். மீதி எல்லாம் நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நினைவுக்கு வருது. நான் வந்து 12த் படிக்கிறப்போ 10த் படிக்கிறப்பலாம் எனக்கு தெரியல. பப்ளிக் எக்ஸாம்னா பெரிய ஒரு விஷயம் அப்படின்றலாம் தெரியல. 12த் படிக்கும் பொழுது நான் சொன்னேன் எங்க அப்பாகிட்ட. இது மாரி நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 2nd, 3rd அதுக்கு டவுட் வந்துருச்சு. வந்துருவோமோ வரமாட்டோமோன்ட்டு. அதனால நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டோ, 2ண்டோ, 3டோ ஏதோ நான் வந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு சைக்கிள் வாங்கி தருவீங்களா காலேஜ் போறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். ஓகேங்களா? 94ல 94 மார்ச் ரிசல்ட் வரும் இல்லைங்களா? அந்த டைமிங்ல நான் அப்பதான் 12த் முடிச்சேன். அப்போ வந்து நான் கேட்கிறேன். எனக்கு சைக்கிள் வாங்கி எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை. "நீ சைக்கிளுக்காக படிக்கிறியா? உனக்காக படிக்கிறியா? சைக்கிளுக்காக படிக்கிறேன்னா, நீ எதுக்கு காலேஜுக்கு போணும்? சைக்கிள் வாங்கி தரேன். சைக்கிள் வாங்கிட்டு ஊர் சுத்து. படிக்க போகணும்னு அவசியம் கிடையாது." அப்படின்னு சொல்லி சிறப்புங்கம்மா, ரொம்ப சிறப்பு. எங்க அப்பா சொன்னது அதுதான்.
இத பண்ணுனா அத தருவேன் அப்படின்ற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. சைக்கிள் வேணுமா அத கேளு. இப்ப கூட வாங்கி தரேன். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, இத பண்ணுனேன்னா, இத நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அதுலருந்து நான் வந்து இத பண்ணுனா ஏன்னா எங்க அம்மா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. கடைக்கு போயிட்டு செல்லம், இந்த 5 ஸ்டார் வாங்கிக்கோ. இதுக்கு போயிட்டு இந்த கிட்கேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி சொல்லும்பொழுது நம்ம என்ன நினைச்சுக்குவோம்னா, இத செஞ்சா இத தருவாங்க போல இருக்கு அம்மா அப்படின்ற மாரி நானும் அதை எங்க அப்பா கிட்ட அப்ளை பண்ணி பார்த்தேன். 12th இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கினா எனக்கு வந்து சைக்கிள் வாங்கி தரீங்களா? அவர் ஒரே தான் போட்டு அடிச்சிட்டாரு. நீ படிச்சா படி, படிக்கலாட்டினா போ. கெடோ கெட்டு போ. ஆனா இந்த அதுக்காக சைக்கிள்லாம் வாங்கி தர முடியாது. நீ தனிப்பட்ட முறையில கேட்டிருந்தா பரவால்ல. இனி சைக்கிள் ஜென்மத்துக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா வாங்கியே தரல. அதுக்கப்புறம் 12th நான் ஸ்கூல் செகண்ட் வந்ததுக்கப்புறம் நான் காலேஜ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்க அக்கா எனக்கு வாங்கி குடுத்தாங்க. அந்த மாரி தான் ஒரு சூழல் வந்தது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து நெனச்சா அந்த டைமிங்ல என்ன வாங்கி குடுத்துருக்க முடியும். ஆனா இந்த வார்த்தை சொன்னதுனால கண்டிப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. இது மாதிரி வந்து இருக்கணும். அப்படி எனக்கு வந்து இன்னமும் அது உணர்த்துது பார்த்தீங்களா? ஒரு நல்ல ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துச்சு. அன்னைக்கே வாங்கி குடுத்திருந்தாங்கன்னா, அந்த அடம் பிடிக்கிற இது வந்து வேற மாரி போயிரும். இப்போ அது கேட்டா உடனே இதா இருக்கணும்னு சொல்ல அந்த வைராக்கியம் எப்படி போயிரும்னா, அ அ ஒரு தப்பான ஒரு எண்ணமாக போயிரும் நமக்கு. ஒரு ஒரு சின்ன இழை வித்தியாசம் தான் 2க்கும் வைராக்கியத்திற்கும் ரொம்ப கொடூரத்தனமா நடந்துக்கிறதுக்கும். எனக்கு வேணும் செல்ஃபிஷா நடந்துக்கிறதுக்கும், வைராக்கியத்துக்கும் ஒரே ஒரு நூலிழை வித்தியாசம் தான். ஓகேங்களா? சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு அழகா சொல்லிக் குடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து சொல்லிக் குடுக்கணும். இது உனக்கு வேணும் அப்டின்னா, அதோடைய பயன்பாடு என்ன? அது எத்தன நாள் இருக்கும்? அப்டின்னு சொல்லி அத பார்க்கணும். இப்ப கூட என் கணவர்ட்ட ஏதோ ஒரு பொருள் இது நல்லா நான் கேட்கவே மாட்டேன். வேணும்னே கேட்க மாட்டேன். இது நல்லா இருக்குல்ல? வாங்கலான்னா, வாங்கலாமா? வேண்டாம் அப்படிங்கிறப்போ, 2வது நாள் இது என்னவாகும்ன்னு யோசிச்சு பாருன்னுவாரு. வாங்கி 3வது நாள் இது என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பாரு அப்படின்னுவாரு. அது எங்கேயாவது குப்பையில கிடக்குன்றப்போ, அது எதுக்கு வாங்கிக்கிட்டு? ஒரு 2 நாள் அதோடைய ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். வாங்கி வச்சு நம்ம ஒர்க் பண்றோம். அதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? அப்படின்றத யோசிச்சு பார்த்தா, இப்பயே நம்ம வாங்காம போட்டுருவோம். நெறைய பொருள் அப்படிதான் வாங்கி, 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 வாங்கி வேஸ்ட்டா ஆயிட்டு இருக்கு அப்படின்றப்போ. ஒரு பொருள் நம்ம ஏன் வாங்குறோம்ன்ற அறிவுறுத்தல் வந்து நம்ம குழந்தைங்கள்ல இருந்து நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. நம்ம சொன்ன மாரி அது தோல்விய, துக்கத்த எல்லாத்தையும் கத்துக் குடுத்து நமக்கு கத்துக் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. அதுவே கத்துக்கும். அப்படி கத்துக்கிறப்ப அந்த விஷயத்த நீங்க புரிய வச்சாலே நமக்கு போதும். ஆ நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே. நம்ம வந்து அடுத்த ஒரு படத்திற்கு நம்ம போலாம். ஓகே. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் யாருன்னு தெரியுதுங்களா? அங்க பேரே போட்டிருக்கு. பேர் மைக் டைசன். மைக் டைசன். அப்படின்னு அங்கே லெஜெண்டரி சாம்பியன் அப்படின்னு அங்கே போட்டாச்சு. அதனால உங்களுக்கு பேரு தெரிஞ்சிரும். மைக் டைசன், பாக்ஸிங்ஸ் லெஜெண்டரி சாம்பியன் இவரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரிங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப சொல்லுங்க. இவரை பத்தி சொல்லுங்க. ஒரு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமானால் கடுமையான பயிற்சியும் முயற்சியும் தேவை என்பதை உணர்த்துவதாக இப்படம் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு இலக்கை, ஒரு குறிக்கோளை நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்றால் அதற்கான படிக்கட்டுகள் மிக கடினமானதாக இருக்கும். நாம் பயணிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பயணம் என்பது ஒவ்வொரு படிநிலையாக கடந்து செல்ல வேண்டும். அதற்கு நாம் நிறைய கடுமையாக உழைக்க வேண்டும். உழைப்பை மட்டும் நன்றாக நல்கினால் ஒழிய அந்த இந்த வெற்றியை நாம் எய்த முடியாது என்பதை உணர்த்துவதாக நான் கருதுகிறேன். எந்த ஒரு வெற்றியாளராக இருந்தாலும் விளையாட்டுத்துறை மட்டுமல்லாமல் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடியவர்களை நாம் அவர்களிடம் கேட்கும் பொழுது தெரிவிக்கக்கூடியது என்னவென்றால், ஆரம்ப காலத்தில் அவர்கள் பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டிப்பாக எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆகையால் வெற்றி என்பது எளிதானதல்ல. நிறைய தோல்விகளை கண்ட ஒருவரால் தான் வெற்றியை அடைந்திருக்க முடியும். தோல்வியை வந்து ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நட்சத்திரங்களாக பிரபலங்களாக ஜொலிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு சறுக்கல்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டிப்பாக கடந்து வந்திருப்பார்கள். ஆகவே வெற்றியை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும், தோல்விகளை கண்டு தோழக்கூடாது என்பதனை பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றிங்கம்மா. நன்றி மகாலட்சுமிமா. நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த படம் வந்து மைக் டைசன் படத்துக்கு பதிலாக எந்த சாதனையாளர் படத்தை வைத்திருந்தாலுமே நீங்க பேசுனது பொருந்திருக்கும் இல்லையா? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. ப்ரிப்பேர்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ப்ரிப்பேர் கிடையாது. ஓகே, நல்ல விஷயம். இல்ல நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்றத பாருங்க. ஒரு மைக் டைசன் படத்தை வச்சு இதை பார்த்து நீங்க சொல்லுங்க நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லா சாதனையாளர்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். அப்ப நம்ம யார வேணாலும் வைத்திருக்கலாம். ஆனா ஏன் மைக் டைசன் வச்சிருக்கிறோம்?
குழந்தை அழுகுற போட்டோ எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன் அடம் பிடிச்சு அழுகக்கூடிய போட்டோவை நம்ம வச்சோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொன்னோம் இல்லைங்களா? அது கண்டிப்பா மாதிரி அவருடைய மைக் வாழ்க்கை டைசனுடைய போட்டோ குறிப்புகளை இதுல இருக்கு. மைக் டைசனுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தால் அவர் எப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்திருப்பார் என்பது கண்டிப்பாக புலப்படும். ஓகே. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிந்து இங்க வந்து ஒரு 4 நபருக்கு மைக் டைசனை பத்தி நான் ஏன் இங்க வச்சிருக்கேன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 3 நபர்களுக்கு. ஷியாம்லா அம்மாக்கு, அறிவன் ஐயாவுக்கு, முருகன் ஐயாவுக்கு, இந்த மூவருக்குமே நான் எதனால மைக் டைசனை வச்சிருக்கேன்றதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மூவரில் யாரேனும் சொல்கிறீர்களா ஏன் மைக் டைசன் வச்சிருக்கோன்ட்டு? வாங்க முருகன் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். படம் தரும் பாடம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம், தாராளமா ஆரம்பிக்கலாம். இந்த நான் இன்று தேர்வு செய்த படங்கள் 2. முதலாம் பூச்சி, அடுத்து இந்த மைக் டைசன். அந்த வண்ணத்து பூச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு மைக் டைசனை பூச்சி அப்புறமா பார்க்கலாம். அந்த படம் வரப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது மைக் டைசனுடைய படத்தை பத்தி. சரி சரி. வணக்கம் அறிவன். முருகன் ஐயா அப்போ மைக் டைசன் பத்தி பேசல இல்லையா? ஆமாங்கம்மா. சரி, நீங்க சொல்லுங்க அறிவன் ஐயா. மைக் டைசன் பற்றி ஏற்கனவே நம்ம குழுல பேசி இருக்கிறோம். மைக் டைசன் இவருடைய பார்வை, அந்த ஸ்டில் என்று சொல்லுவார்களே, அந்த காட்சி, அந்த நொடிப்பொழுது, அவருடைய உணர்வு என்று சொல்வதை விட உணர்ச்சி, அது வெளிப்படக்கூடிய அந்த கண் பார்வை அமைவு, அதுங்களை பார்க்கும்போது ஒரு ஐயப்பார்வையா இருக்கு, ஒரு கணக்கு செய்யக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு. ஆனாலும் கணக்கு செய்யக்கூடியதுல ஒரு தெளிவு இல்லாமல் ஐயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு. அந்த பார்வை அப்படிப்பட்ட பார்வையா இருக்கு. நாம ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், உலக சாதனையாளர் ஒரு பார்வையை பார்க்கிறாருன்னு சொன்னா அதுல ஒரு கூர்மை இருக்கும், ஒரு நல்ல பாம்பு பார்வை இருக்கும். இதுல வந்து அவருடைய கண் பார்வையில பார்க்கும்போது ஒரு ஐயப்பாடு லேசா வெளிப்படுது. நுணுத்து பார்த்தா தெரியும். ரொம்ப நுணுத்து ஆழமா பார்க்கும்போது அந்த முகம் என்ன வெளிப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஐயத்தை வெளிப்படுத்துது. ஒரு தெளிவான ஒரு கருத்தியல அவருக்கு அது உணர்த்தவில்லை அப்படிங்கறத இந்த முகம் வெளிப்படுது. அந்த நொடிப்பொழுது கணப்பொழுதுன்னு சொல்லக்கூடிய பார்வையா இருக்கு. ஏற்கனவே அவர் வந்து காதகடிச்சார் உங்களுக்கு தெரியுங்க. ஆமா, மைக் டைசன் பத்தி வேற என்ன விஷயம் தெரியும் உங்களுக்கு? அவரு உணர்ச்சி வயப்பட்டு காதை கடிச்சிட்டாருன்னு சொல்லி ஏற்கனவே வகுப்புல சொல்லி இருக்கிறீங்க. அவரு இதனாலதான் வந்து எனக்கு தோற்று போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்லிட்டு, அதனால அடுத்த முறை வந்து அதே நிகழ்ச்சி நடக்கும்போது மீண்டும் நான் தோற்று போயிடணும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல ஒரு ஐயப்பாட்டுல அவர் காதை கடிச்சு செய்துட்டதா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க, நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறீங்க. ஓகே ஓகே. எதுக்கு நம்ம அந்த மைக் டைசன் முருகன் ஐயா, உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா மைக் டைசன் பத்தி? பேச ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. மைக் டைசன் ஜூன் மாதம் 30ஆம் தேதி 1966ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் 1985 2005ஆம் ஆண்டு வரை மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரராக திகழ்ந்து சுமார் 58 போட்டிகளிலே கலந்து கொண்டு 50 போட்டியிலே வெற்றி பெற்றவர். அயன் மைக் மற்றும் கிட் டைனமைட் என்று பெயர் முதலில் புகழ் பெற்றவர். பின்னர் அவருக்கு த பேடஸ்ட் மேன் ஆன், இந்த கிரகத்திலே மிகவும் மோசமான மனிதர் என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள். மைக்கேல் ஸ்பின்னிங்ஸ் என்ற ஒரு குத்துச்சண்டை வீரரை வெறும் 91 வினாடிகளிலே வீழ்த்தி லீனல் சாம்பியன் என்ற பட்டத்தையும் வென்றார். 1990ஆம் ஆண்டு பஸ்டர் டக்ளஸ் என்ற ஒரு பின்தங்கிய வீரரிடம் இவர் தோற்று வெளியேற்றப்பட்டார். 1992ஆம் ஆண்டு அவர் ஒரு கற்பழிப்பு சிறை வழக்கு குற்றத்திற்காக 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் போதைப்பொருள் கோகைன் என்ற போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் இந்த 1997ஆம் ஆண்டு கோலி பீல்ட் என்பவர் ஒரு விளையாட்டு வீரருடைய காதினை கடித்தவர் மைக் டைசன்.
ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் கூற இருக்கிறேன். ஒருவன் தான் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள், சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து விட்டாலும் சிறிதுதான் எதையும் இழந்தது போன்று ஆகாது. ஆனால் தன்னுடைய ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு ஏற்பட்டால் சிறிது இழந்தது போன்று ஆகும். ஒருவன் ஒழுக்கத்தை இழந்து விட்டால் அனைத்தையுமே இழந்தது போன்று ஆகிவிடும். அதற்கு உதாரணம் தான் மைக் டைசன். தன்னுடைய வாழ்நாளிலே மிக சிறந்த வீரராக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால் அவருடைய அனைத்தையுமே இழந்தது போன்று ஆகிவிட்டார். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும். நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி ஐயா. நம்ம அவரை சொல்ல காரணம் அதுதான். மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர், தோல்வியே காணாதவர், 58 முறை வெற்றி 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 மட்டுமே. ஹோல்டு ஃபீல்ட் அவர் தோத்ததுதான். ஒரு முட்டினப்போ அவர் தோத்துட்டாரு. அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமா போயிடுச்சு. மீண்டும் ஒரு முறை ஹோலிஃபீல்டோடயே சேர்ந்து மோதிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹோலிஃபீல்ட பாக்குறப்ப எல்லாம் இவர் கடுப்புலயே இருக்காரு. நம்மளை தூக்கடிச்சவன் இவன் தானேன்ற ஒரு கடுப்புலயே அவர் இந்த பாக்ஸிங் பண்றதுக்கு தயாராயிட்டே இருக்காரு. அவருடைய கோவத்துலதான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நான் எப்போ அவர் இடிக்கிறாரோ அந்த தலையில அப்படி ஒரு அந்த ஹெல்மெட்டை அதாவது ஒரு குத்தும் பொழுது அவருடைய உள்மனது சொல்லுது, ஏய் இப்படிதான் முதல்ல அவன் இடிச்சான், நீ தோத்து போன, திரும்பி அவன் இடிச்சிருக்கான், உன்னைய எதையாவது செய் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த அப்படி இடிச்ச காதுதான் வசவா இருக்கு, காதை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாரு. அப்படியே கடிச்சு கிட்டத்தட்ட பாதியே வந்துருச்சுன்ற அளவுக்கு கடிச்சு வச்சிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாகவே அது பேசப்பட்டது. மைக் டைசன் அந்த காதுகடி குத்துச்சண்டை வீரர் அப்படின்னா சொல்லுவாங்க. எவ்வளவோ பெயர், எவ்வளவோ புகழ் கிடைத்திருந்தும் அந்த விஷயத்தின் மூலமாக அதற்கு பின்னர் ரொம்ப கோவப்படக்கூடியவர், ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்ற இவருடைய பாதையை மாறி போயிடுச்சு. இந்த பாதை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கெட்ட எண்ணம், இந்த கெட்ட ஒரு பெயர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன செய்வதுன்ற அறியாம அப்படியே ஸ்மக்லிங் பண்றது, அது பண்றது, இது மாதிரியான ஒரு செயல் எல்லாம் அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எவ்வளவு ஒரு நல்ல பெயரை, கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சிறப்பான ஒரு பெயரை, ஒரு சாதாரண ஒரு கோபம்ன்ற ஒரு உணர்ச்சி, எரிச்சல்ன்ற உணர்ச்சி, பொறாமைன்ற உணர்ச்சி, ஆசைன்ற உணர்ச்சி, இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் இவர் ஆட்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னா அவர் அவர் பெற்ற வெற்றியெல்லாம் இழந்து ஒரு கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக அவர் உருவாகிட்டார். அதற்காக தான் அந்த படத்தை நம்ம காமிச்சிருக்கோம். மகாலட்சுமிமா, உங்களுக்கு அவருடைய கதை தெரியாததுனால நீங்க அற்புதமா நீங்க சொன்னீங்க. இதெல்லாமே ஆமாங்கம்மா. இல்லங்கம்மா, அவருக்கு ஒரு மன உறுதியற்ற தன்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய போட்டுற மோதிரத்துல கூட நிறைய விஷயங்கள்லாம் வச்சு நிறைய பேரை தாக்குதல், அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் அவர் ஈடுபட்டிருக்காரு. 3 மனைவிகள் 7 குழந்தைகள் அப்படிங்கிற அவருடைய வரலாற்றுகளை இப்பொழுது எடுத்து படித்தேன். இப்பொழுதுதான் நீங்க சொன்ன பிறகு பார்த்தா அவருடைய வரலாறுகள். அவர் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரராக இருந்த போதிலும் கூட அந்த கற்பழிப்பு வழக்கிற்கு பிறகு கூட ஒரு வெற்றியை சந்தித்த அவருக்கு இது போன்ற உணர்வுகளின் வழியாக தொடர்ச்சியான பின்னடைவுகளை சந்தித்து மிகப்பெரிய மோசமான ஒரு குத்துச்சண்டை வீரர் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே எத்தனை பெரிய ஒரு தூய்மையான வெள்ளை சட்டையில ஒரு புள்ளி இங்கு பட்டுருச்சுன்னா அந்த இங்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே ஒழிய மிகப்பெரிய அந்த வெள்ளை சட்டை எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. எத்தனை பெரிய பெயர் புகழ் வந்தாலும் இந்த சிறிய களங்கம், சிறிய கெட்ட பெயர் என்பது அந்த நம்முடைய நல்ல ஒழுக்கத்திற்கு கேடாக அமையும் என்பது ஒரு சிறந்த உதாரணமாக இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். நன்றிங்கம்மா. அற்புதம், அற்புதம்மா. அறிவன் ஐயா, ஐயா. அது மட்டும் இல்லம்மா, குமுதாஸ் பேசுறேம்மா. சொல்லுங்க. அது மட்டும் முக்கிய காரணமா இல்லம்மா, அவருடைய சின்ன வயசுலயே அந்த என்னுடைய அன்பு அவருக்கு கிடைக்காதது மிகப்பெரிய ஒரு காரணமா அவருடைய அந்த பல பின்னால் அவர் சந்தித்ததெல்லாம் அவருடைய தாயினுடைய அன்பு அவருக்கு முக்கியமா கிடைக்கலமா. அதுதான் மெயின் காரணம். அவரை ஒரு காட்டு குழந்தை மாதிரி தான் பாவிச்சாங்க. அவங்க அம்மாவோட அந்த தொழில் அந்த இதெல்லாம் அவருடைய மனதுல ஏற்பட்ட ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அடிமனதுல ஏற்பட்ட ஏக்கமாமா. ஏக்கம் தான் மெயின் முக்கிய காரணமா. அவர் அந்த அளவுக்கு பல மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரரா இருக்கிறதுக்கும் அவருடைய அந்த கோப உணர்ச்சி, அந்த தாக்கம், இதெல்லாம் என்ன காரணம்னா அவருடைய அந்த சின்ன வயசுல அவங்க அம்மாவனால ஏற்பட்ட அந்த மனதில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான். அதுதான் அவருடைய அந்த முகத்திலையும் பிரதிபலிக்கிறது. அவருடைய அந்த முக காட்டுதுன்னு அறிவன் அண்ணா கூட சொன்னாரு இல்லையா,
அதுக்கு காரணமே முக்கியமா அவருடைய அடிமனதில் ஏற்பட்ட அந்த தாயினுடைய பாச இயக்கம் தான் சொல்லலாம். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். என்னோட இது அதுதான் உங்க நோக்கத்துல அது முக்கிய காரணமா இல்லையா? ஆமா, என்னோட கருத்து அதுதான். அவங்க பட்ட ஒரு விஷயத்தின் மூலமாக ஏற்பட்டது. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமா அது ஒரு பையன்னு சொன்னாலே, ஆண்ன்னு சொன்னாலே அது அடிமனதுல அது அப்படியே தங்கி அது அதனுடைய வெளிப்பாடுதான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரரா இருந்தாலும் ஒரு காதல் நடிக்கிறது அதெல்லாம் ஒரு உணர்ச்சின்னு சொல்றோம். நம்ம அந்த உணர்ச்சி நம்ம அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அதுல இருந்து என்னோட பாடமா அதை நான் சொல்றேன். நன்றிப்பா. நல்லதும்மா, நல்லது, நன்றி. ஓகே, இப்போ நம்ம சின்ன வயசுல ஒரு சிலர் நீங்க நிறைய சோகங்களுக்கும் நிறைய இதுக்கும் ஆட்படக்கூடியவர்கள் தான் பின்னாடி மிகப்பெரிய சைக்கோவெல்லாம் உருவாகி இருக்காங்க. நம்ம படத்துல எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த கமல் படத்துல ஒரு படத்துல சிகப்பு ரோஜாக்கள் நினைக்கிறேன். அதுல கூட அவர் ஏன் சைக்கோவனால சின்ன வயசுல அவர் பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த கஷ்டங்கள், அவமானங்கள் இது போன்ற இப்போ எப்படி இவங்க சொன்னாங்க இல்லையா, குமுதம்மா சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க சைக்கோவாக்கியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சைக்கோவாக்குனால வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு தெரியாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அதோட சேர்த்து அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த வளர்த்தப்பட்ட அறிவுடைய பலன் என்ன இருக்கும்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது, அந்த அறிவின் பயனை நம்ம பயன்படுத்தி, ஆமா அப்போ அப்படி நினைச்சோம், இப்போ அப்படி இல்ல அப்படின்ற உணர்வு நம்ம கொண்டு வரணும். அது நம்ம மனசுல ஆழமா இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அத நம்ம வேரோட தோண்டி எடுத்து வெளியில போடணும். அப்படி போடும் பொழுதுதான் நமக்கு ஒரு புதியது ஒரு வாழ்க்கையுடைய ஒரு நோக்கம் நமக்கு தெரியும். இல்லைன்னா அதுலயே நம்ம ஆழ்ந்து இருக்கிற மாதிரியா இருக்கும். வீட்ல நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு பொருளெல்லாம் எதுல போடுவோம்னா, குப்பை தொட்டியில போடுவோம். தேவையில்லாததுல. அது இருக்கட்டும்னு அந்த இடத்திலேயே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா என்னவாகும்? தூக்கி போட்டாச்சு. அப்ப தூக்கி அத டிஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி தான் சின்ன வயசுல ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் இது எல்லாமே நம்ம மூலையிலே ஏதோ ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, அது பின்னாடி அதோடைய விளைவு என்ன? ஒரு குப்பை தொட்டி நம்ம வீட்டுக்குள்ளார வச்சிருக்கோம்னா, அதோடைய விளைவு என்னவோ, அது மாதிரி தான் அதோடைய விளைவும் இருக்கும். ஸோ அத நம்ம போறக்கூடிய அந்த வயது ஆக ஆக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சிகள், படிக்கக்கூடிய புத்தகங்கள், அ அறிஞர்களுடைய பேருரை இதெல்லாம் கேட்டு 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 அவர்கள மோல்டு பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். அப்பதான் இந்த அறிவுடைய பயனாக இருக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி இவரும் இவ்ளோ பயிற்சி, இவ்ளோ முயற்சி இருக்கிறார் மட்டும் தான் ஜெயிக்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ அவர் அறிவுத்திறனுக்கும் சார்ந்த ஒரு பயிற்சி எடுத்திருந்திருக்கலாம். எப்படி இந்த உணர்ச்சிகளை எல்லாம் மாத்துறது, நம்ம சரிவர கொண்டு வரதுன்றதுக்கும் ஒரு பயிற்சி எடுத்திருந்தாருன்னா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த நிலையில அவர் போற்றப்படக்கூடிய ஒரு நிலையில அவர் இருப்பார் அப்படின்றதுதான் எண்ணம். சரி, இன்னிதான் அது மூலமா தெரிந்து கொண்ட பாடம். அடுத்த ஒரு படத்திற்கு நாம் செல்வோம். என்ன பண்றாங்க இந்த அம்மினி? காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிக்கிறாங்களா? ஓகே. எப்படி குடிக்கிறாங்க? ஒரு கப் உற்சாகம். ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்ச தேடல் தேநீரா இருக்கும்போது, பெண்களோட ஒரு கப் உற்சாகம் என்ன அப்படின்னு கேட்டா காஃபி. அது எப்போ அப்படின்னா, காலையில கணவர் குழந்தைங்க எல்லாத்தோட தேவையை நிறைவேற்றிட்டு சாப்பிடலன்னா கூட ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா உற்சாகமா அடுத்து துணி துவைக்கிறதாகட்டும், வீடு கிளீன் பண்றதாகட்டும் எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படி ஒரு கருத்து. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, அவரு கஃபே வித் காஃபி டே அவங்க சித்தார்த் அவர் சார் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த மாளவிகா மேடம் அவங்க பாத்தீங்கன்னா இந்த காஃபி கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 கோடி இதுல லாஸ்ல இருந்தது, பிளஸ் 25,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. ஆனா அவங்க அதுக்காக வேண்டி அந்த கம்பெனி அது முன்னாடி வரைக்கும் அவங்க ஹோம் மேக்கரா இருந்தாங்க. ஆனா இதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனியோட ஒவ்வொரு எனது ஒர்க் ஆகாத அவுட்லெட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி கடன் ஒரு 5,000 கோடிக்கு கொண்டு வர்றாங்க. திரும்ப அதுக்கப்புறம் படிப்படியா தன்னோட ஃபேமிலி ஷேர்ஸை விற்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல, மால்ல, தியேட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கஃபே காஃபி டே எங்க பார்த்தாலும் கிடைக்கிற மாதிரி இது பண்ணி 7,000 கோடியில் இருந்த கடனை ஆல்மோஸ்ட் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 கோடிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எந்தூசியாசம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் தோணுதுங்க. நன்றி. ஓகே, குட். படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவங்க
எப்படி அதை ரசிக்கிறாங்க, எப்படி அந்த படத்தை உள்வாங்கிக்கோங்க. நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப சொல்லலாம். சவிதா அம்மா அழகா சொல்லி முடிச்சாங்க. ஒரு பெரிய ஒரு வரலாற்றையும் சொல்லிட்டாங்க. காஃபி டே பத்தி. காஃபி டே ஓனர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். அதற்கான காரணங்கள், அதற்கான அவங்க மனைவி எடுத்த பிரயச்சித்தம் இல்லைங்களா? கண்ணகி மாதிரி வந்து வீட்டை விட்டு வெளியில வராதவங்க தான் அவங்களும். ஹோம் மேக்கர் அப்படின்னாங்க. ஆனா அதற்கு அப்புறமேல ஒரு புரட்சி புயலா ஒரு தொழில் அதிபராக அவர் வந்து கடன் எல்லாம் அடைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே. இது மாரி பார்த்தோம்னா, உங்களுக்கு தோணியக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா இன்னொரு பெண்மணியுடைய சிறப்பையும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மிக்க மகிழ்ச்சி. வேற என்ன உங்களுக்கு தோணுது? சவிதா அம்மா அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. உங்களுடைய பார்வைக்கு வேற என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பாண்டுரங்கன் ஐயா. என்ன படம் போட்டீங்க சொல்லுங்க, அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு இல்ல வண்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த நீங்க கேட்பீங்க. சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. சொல்றேன். அதாவது ஒண்ணும் இல்ல, வாழ்க்கையில வந்து பொது வாழ்க்கையில வந்து எதுக்குமே அழட்டிக்க கூடாது. வாழ்க்கையில இன்பம் வரும், துன்பம் வரும், மாறி மாறி வரும். அதனால வர்ற ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எது பொறுமையா நம்ம பொறுமையா நிதானமா பதட்டப்படாம இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம மைண்டுக்கு தன்னாலே வந்துடும், நம்ம புரிஞ்சிடும். அதனால எப்பவுமே நிதானத்தையும் அமைதியை கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் கடந்து ஈஸியா போயிடலாம். பதட்டப்பட்டு குழப்பத்துல பயத்துல இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியாது. இதாம அந்த படத்தை பார்த்தோம்னா தெரியும். ஓகே, நீங்க சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மை, ஏத்துக்கிறோம். வாழ்க்கையில இன்பம் என்றால் துன்பம் இருக்கும், துன்பம் என்றால் இருக்கும், இரவுனா பகல் இருக்கும், பகல்னா இரவு இருக்கும், மேடுனா பள்ளம் இருக்கும், பள்ளம்னா மேடு இருக்கும். எல்லாத்தையும் அறிஞ்சுக்கோங்க. ஓகே, குட். ஓகே, இந்த படம் தரக்கூடிய பாடம் என்ன? இந்த படம் வந்து அதாவது வாழ்க்கையை அனுபவிக்கணும். வாழ்க்கையை வந்து வாழ்க்கை மனிதன் உங்களுக்காக படைக்கப்பட்டது. அந்த வாழ்க்கையை நீங்க வந்து அனுபவிக்கணும். எந்த எதுக்காகவும் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். நிம்மதி வந்து வாழ்க்கையை உங்களை நீங்களே அழிச்சுக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வந்து அனுபவிக்கிறதுதான் முக்கியம். முதல்ல ஒரு படம் ஹெலன் கெல்லர் பார்த்தோம். அவங்களுக்கு வந்து பயிற்சியும் முயற்சியும் தான் முக்கியம். தன்னம்பிக்கை உடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சில பெண்களா இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சாதிச்சவங்க. ஆனா இவங்களுடைய விஷயம் என்னன்னா, அந்த பயிற்சியும் முயற்சியும் இல்லை அப்படின்னாலுமே தன்னம்பிக்கையோட இருந்தாலுமே ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. இந்த 2 தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சோ இந்த பயிற்சி முயற்சி, இந்த சலைவன் டீச்சர். அதனால அவர்களை பார்த்தோம்னா அது கண்டிப்பா நினைவுக்கு வரணும். அடுத்து அந்த குழந்தையை பார்க்கிறோம். குழந்தையுடைய அழுகை வந்து அடமண்டா இருக்கக்கூடிய அடம் பிடித்து அழுதல். அதுதான் அங்க முக்கியம். அடம் பிடித்து அழுதல் அப்படின்றது முக்கியம். அடுத்து நம்ம பார்த்தது வந்து மைக் டைசனுடையதை பார்த்தோம். எதுக்காக பார்த்தோம்னா, எவ்வளவு பெரிய வெற்றியாளராக இருந்தாலுமே அவர் உணர்ச்சி வசப்பட்டாருன்னா அவர் வந்து தீவிர ஆகக்கூடிய வழி இருக்கு. சோ அது இல்லாம நம்ம பார்த்துக்கணும், அறிவின் கண்ணோட்டத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொன்னது. இப்ப 4வதா பார்க்கக்கூடிய இந்த படத்தை பார்த்தாலே நம்ம அதெல்லாம் இல்ல, எது முக்கியமான இருக்குன்னா அனுபவித்தல் அப்படின்றது முக்கியமா இருக்கணும். ஒரு 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 கப் ஆஃப் டீ, நம்ம ஜென் தத்துவம் சொல்லுவாங்க. ஜென் கதைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென் தத்துவத்துல ஒரு மிகப்பெரிய அந்த ரசிச்சு ருசிச்சு அந்த காப்பியை குடிக்கிறதுக்கு அந்த மனம் முழுவதும் அப்படியே மகிழ்ச்சியா இதே கேரக்டர் நானும் நினைச்சேன். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒன்னாதாமா யோசிக்கிறோம். நன்றி அம்மா. இததான் நான் யோசிச்சேம்மா. அந்த முகம் வந்து அந்த அந்த ருசிச்சு அந்த காப்பியை குடிக்க போறப்ப அந்த கண்ணை மூடி அப்படியே அதை குடிக்க பருகிறதுக்கு முன்ன அந்த இன்ப நிலையில போய் அந்த காப்பியை குடிக்கிறது வந்து அந்த முகம் காட்டுதுமா, அந்த முகம் பிரதிபலிக்குது. அதுதாம்மா அந்த படத்துல எனக்கு ஏற்பட்டது. அதை கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்கம்மா. நன்றி அம்மா, நன்றி. நான் பஸ் நிக்கிற நேரத்துல பேசிட்டு வெளியில வந்துடுறேன்மா. நன்றிம்மா. நன்றி. அவர்களும் சரியாக சொன்னார்கள். நம்ம அந்த காஃபி, அந்த டீ ஆர் காஃபி, ஓகேங்களா, ஏதோ ஒண்ணு நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து ரசிச்சு ருசிச்சு குடிக்கக்கூடிய அந்த நம்ம அதை குடிக்கும் பொழுது, இப்போ சவிதா அம்மா சொன்னாங்க, அத காலையில குடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அரக்க பறக்க எனக்குமே அப்படி பிடிக்காது. சும்மா அரக்க பறக்க குடிக்கிறது ஒரு 6 நாளும் கூட நம்ம ரசிச்சு ருசிச்சு நான் இப்ப கொண்டு வந்தேன். நம்ம 6:30க்கு வந்து இங்க மீட்டிங் உட்காரும் பொழுது நான் கொண்டு வந்து வச்சேன். இப்பதான் நான் அதை முடிச்சேன். நான் அது கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருக்கணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ பேசிட்டே இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே அதுல முழு ஈடுபாட்டோட ரசனையோட செய்யணும், அனுபவித்து செய்யணும்ன்றப்போ அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும். வேற ஒண்ணும் கிடையாது.
அம்மா ஆப்ரஹாம் வணக்கம். லிங்கன் கிட்ட ஆப்ரஹாம் சொல்லுங்க அறிவனையா. ஆமா, அந்த காஃபி அவங்க குடிக்கும்போது நான் உணவு சாப்பிட்ற மாதிரி உணவு சாப்பிடக்கூடிய போது நான் எப்படி இருப்பேன்னா அப்படின்னா, எல்லாருக்கும் வாயில உணவு போகும். நான் அந்த உணவுக்குள்ள நான் போயிடுவேன். எனக்கு பக்கத்துல இருந்து யாராவது பேசுனாங்கன்னா எனக்கு காது கேட்காது. நான் உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல எனக்கு காது கேட்காம போயிடும். ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும். காது அடைச்சிருச்சோ? எந்த உணவு சாப்பிட்டாலும், அது இட்லி சாப்பிட்டாலும் அப்படிதான், தயிர் சோறு சாப்பிட்டாலும் அப்படிதான், வேற ஏதாவது சோறுல தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும், வெங்காயம் பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எந்த உணவா இருந்தாலும், அது பிரியாணியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், உணவை சாப்பிடும்போது நான் உணவுக்குள்ள போயிடுவேன். அவங்க அந்த அம்மையார் வந்து அந்த சுவைநீரை குடிக்கும்போது அவ்வளவு அதை உள்வாங்கி அதனுடைய மனம், அதனுடைய சுவை, அது எல்லாத்தையும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நிகழ்கால வாழ்க்கை, அந்த நொடியில வாழறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நொடியில என்ன இன்பம் கிடைக்குதோ அதை தூக்கக்கூடியது. அருமையா அந்த அம்மையார் அதை செய்திருக்கிறாங்க. எனக்கு அந்த நேரத்துல நினைவு 2 நிகழ்ச்சி. ஒன்று, நான் உணவு சாப்பிட்றது, அப்படித்தான் உணவு சாப்பிடுவேன். நான் உணவுக்குள்ள போயிடுவேன். உணவு எனக்குள்ள போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உணவுக்குள்ள போயிடுவேன். அதே போல இன்னொருத்தர் ஒரு கோப்பை தேநீர் குடிக்கிறதா சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து ஒரு வெடி வெடிச்சதா சொல்லுவாங்க. அவருடைய மேசையெல்லாம் கீழே விழுந்து எல்லாரும் ஒரு கலவரமா இருந்ததா சொல்லுவாங்க. அவர் பெயர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெனரல் மாதிரியான ஒருத்தர் அவரு. அவருடைய நிகழ்ச்சிக்கு அவரை அச்சுறுத்துறோன்ற அவருக்கு பக்கத்திலேயே ஒரு வெடி வெடித்து, ஆனால் அவர் வந்து அதுக்காக எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு கலவரமா நடக்குதுன்னு கேட்டதுக்கு, உங்க பக்கத்துலதான் வெடி வெடிச்சது, உங்களை அச்சுறுத்துறதுக்காக வெடி வெடிச்சதுன்னு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லுவாரு. இது எப்படி தெரியாம போயிருது, நீங்க என்னதான் பண்ணிருந்தீங்க? நான் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு நிகழ்ச்சி. ஆக ஒரு தேநீர் சாப்பிடும்போது கூட அதற்கு உள்ள போயிட்டு தான் அதுவாக மாறி அது தன்னாக மாறும்போது அந்த நிகழ்ச்சி அந்த நொடிப்போதை இன்பமாக தூக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை நடைமுறை வாழ்க்கையில இந்த நொடிப்போதை நாம் தூக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இறந்த காலத்துல வாழறது, எதிர்காலத்துல வாழறது இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அருமையான கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமா இருக்குதுமா. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதம், அருமை. வாழ்க்கைய அனுபவிக்கணும். எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் எப்படி இந்த வந்து ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறப்போ அதை அனுபவித்து ரசித்து ருசித்து சுவைத்து குடிக்கிறப்போ அதோடைய இதை நம்ம ஃபுல்லா அனுபவிக்கிறோமோ, அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் இதே உணர்வோட, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட நிகழ்காலத்துல இருந்து நம்ம செய்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறதாக இருக்கும். அதுதான் முழுமையான ஒரு செயலை செய்த மாதிரி இருக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட உங்களுடைய வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம், நான் தலை சீவும் பொழுது தலை சீவுறத தவிர வேற எதை பத்தியுமே சிந்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்பனா அது காரணம் என்ன? இப்ப காஃபி டீ இந்த அம்மா குடிச்ச மாதிரிதான். அப்ப அதை சீவுறாங்கன்னா அதுல மட்டும்தான் அந்த முழு கவனம். ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அதனுடைய முழு கவனமும் அந்த வேலையில இருக்கு அப்படின்றப்போ அவர்களுடைய போக்கஸ் முழுக்க அங்க இருக்கு. அது சிறப்பா அவங்க செய்து முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு தலை சீவக்கூடிய ஒரு விஷயத்தையே அவரு முடி விஷயத்துல எவ்வளவு எடுக்கிறாருன்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு யோசிப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக சொன்ன விஷயம். அதே மாதிரிதான் இது காஃபி டீ நம்ம குடிக்கும் பொழுதும் இருக்கக்கூடியதும். அதே மாதிரிதான் எந்த ஒரு செயல்லையுமே நம்ம வந்து அதுல நம்மளுடைய முழு விஷயத்தையும் கொடுத்து முதல்ல ஆற்றலையும் கொடுத்து நம்ம செயல்படும் பொழுது சிறப்பா வந்து அது ரிசல்ட் வர்றது காரணம் அதுதான், அந்த ஈடுபாடு. அதே மாதிரி நம்ம தினமும் செய்யற வேலைதான், ஒரு நாளைக்கு 2 3 தடவை 4 தடவை கூட செய்யற வேலைதான். ஆனாலும் நம்ம அதை ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் நம்ம முதல் செய்யற மாதிரியா அனுபவிச்சு ரசிச்சு செஞ்சோம்னா அந்த வேலை இன்னமும் அழகா இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா. இப்போ நம்ம வீட்ல யாராவது ஏதோ ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களோ, இல்ல மாடிக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாலோ, இல்ல பக்கத்து வீட்டுல போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கோவம் வரும் வீட்டுல. அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. இதே நமக்கு ஒரு வேலை இருக்கு, நம்ம வெளில போவோம், ஆடுவோம், ஓடுவோம், பாடுவோம். இது நம்மளால செய்ய முடியும். ஏன் அப்படின்னா விஷயம் அதுதான். இன்னொருத்தவங்க சொல்லும் பொழுது அது வேலையாக்கி விடுறது. நம்ம செய்யும் பொழுது அது நமக்கான ஒரு வேலையாகிறது. அப்ப நமக்கான ஒரு விஷயம்ன்றப்போ அது ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கும். இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம செய்யும் பொழுது வேற மாதிரி ஆயிடும்.
ஓகேங்களா? ஸோ நமக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நினைச்சு, இது நமக்கான விஷயம் தான். இது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லாம, இது நமக்காக நம்ம பண்றோம் அப்படின்னும் பொழுது, முழு ஆர்வம், தன்னால ஈடுபாடு எல்லாமே வந்துரும். சொல்லுங்க பாண்டுரங்கன் ஐயா. எனக்கு 2 அந்த பட்டர்ஃப்ளை கையில வச்சு பறக்கிற மாரி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது அடுத்தது வருவோம். வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த இந்த மல்யுத்த சாம்பியன் நிக்கிறாப்ல அதுல வந்து எனக்கு ஒரே ஒரு இல்ல சின்ன என்ன அப்படின்னா, இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு. அந்த நேரத்த அனுபவிங்க. இப்ப இந்த படத்த பத்தி அனுபவிச்சு, இந்த படத்த பத்தி பேசுறப்போ, ஏன் பட்டர்ஃப்ளைக்கு போகுது மனசு? அங்க பறக்குது. சரி நம்ம சரி சொல்லக்கூடிய விஷயமே இதுதானே. சரி நிகழ்காலத்தில் இருங்கள், நிகழ்காலத்தில் இருங்கள் அப்படின்னு சரி சொல்லக்கூடிய விஷயம் தானே. இந்த படத்த பார்த்து, இது மாரி நீங்க வந்து ரசிச்சு பாருங்க, ருசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது தானே. காலைல ஒரு 5 நிமிடம் நீங்க காஃபி அறக்க பறக்க குடிக்க வேணாம். நின்னு நிதானமா, எந்த ஒரு இதுவும் இல்லாம, இவ போடுற காஃபிய நான் இவ்ளோ ரசிச்சு குடிக்கிறோமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்புறம் நீங்களே போட்டு கூட குடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா, அது மாரி நம்ம வந்து ரசிச்சு, ருசிச்சு நம்ம செய்யக்கூடிய காரியம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அத நம்ம சொன்னது. சரி, இப்போ வந்து பாண்டுரங்கன் ஐயாவும் சரி, முருகன் ஐயாவும் சரி, ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த படத்திற்கு நம்ம போயிடலாம். ஏன்னா, அவங்க வந்து அந்த படத்துல இருக்காங்க. அந்த பட்டர்ஃப்ளைல இருக்காங்க. பட்டர்ஃப்ளை ஏன் ரொம்ப பிடிக்கும்ன்றது தெரியல. கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஓகே. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய படம் பட்டர்ஃப்ளை. ஓ! பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. இத பத்தி சொல்லுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. நீங்க தான் ஆர்வமா இருக்கீங்களே. நீங்க முருகன் ஐயா சொல்லுங்க. ஒண்ணுமில்ல. இது 2 கருத்து இருக்குமா. இது வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒரு கையில தான் சுதந்திரமா இருக்கு. பட்டர்ஃப்ளை வந்து சுதந்திர மனப்பான்மை உள்ள அத பார்த்தோனே மனசுக்கு வந்து எப்பவுமே சுதந்திர மனப்பான்மை மனசுக்குள்ள இருக்கணும். எப்ப நம்ம வந்து யாருக்காகவும் யாரு வற்புறுத்தினாலும் அவங்க பிடிக்கல சிக்காம நம்ம மனச ஃப்ரீயா வச்சு நம்ம மனசு ஃப்ரீயா இருந்த அழுத்தம் இல்ல மன அழுத்தம் இல்லாம பதட்டம் இல்லாம குழப்பம் இல்லாம இருந்தா நமக்கு வந்து கற்பனைகளும் சுதந்திரமான உணர்வுகளும் நமக்கு தோன்றும். அதனால நமக்கு எல்லா வழிகளிலும் நம்ம என்ன வழி பிரச்சனைக்கு வழியை கண்டுபிடிச்சு போகலாம். அதனால சுதந்திர மனப்பான்மையை உணர்த்தது மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து அது வந்து ஃப்ரீயா அப்படியே இறக்கைய வச்சு ஆகாயத்தில் விட்டு பறந்து போதும். அதே மாதிரி நம்மளும் மனித வாழ்க்கையில வந்து சுதந்திர மனப்பான்மையோட நம்ம போகலாம். அது ஒண்ணு. எனக்கு இன்னும் சின்ன கதை ஒண்ணு அதை வச்சு இமேஜின் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு ஒரு தாய் மகன் கான்வென்ட்ல படிக்கிற பையன். அவன் வந்து ஸ்கூல் விட்டு சாயங்காலம் கூட்டு வந்து அந்த பையனுக்கு ஸ்நாக்ஸ் பண்றதுக்காக கிச்சனுக்கு போயிடுவான். ஆனா அந்த பையன் என்ன பண்றான், தோட்டத்துல இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சு கீழே வந்து அந்த இப்படி ரெக்கை பிடிச்சு கீழே கால் இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்ன கல்லு, சின்ன துணுக்கு கல்லு, அதை வச்சு அந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த கல்லை பிடிச்சிடும். கல்லை பிடிச்சி அவன் வேடிக்கை பார்ப்பான். அப்ப அடுத்தடுத்து அது வேடிக்கை அந்த பட்டர்ஃப்ளை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த தாய் 2 நாளா பார்த்து 3ஆவது நாள் பார்த்து தம்பி 3 நாள் பார்த்துருச்சு அந்த தாய். 3ஆவது நாள் அந்த பையன் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பிடிச்சு அந்த கல்லை எடுத்து விளையாடும்போது அந்த அம்மா சொல்றா, தம்பி இங்க வா அப்படின்னு. என்னம்மா, முதல்ல அந்த பட்டர்ஃப்ளை விடு, முதல்ல என் கையில கொடு அப்படின்னு சொல்லி கையில அம்மா கையில வச்சு அந்த பட்டர்ஃப்ளை வச்சு அம்மா வந்து அம்மா கையில இருக்கும்போது எப்படித்தான் அந்த அம்மாவோட கையோட மென்மை தெரியுதா, பட்டர்ஃப்ளை பறக்காம அம்மா கையில இருக்குது. அந்த அம்மா சொல்லுது பையன்டா, நீ வந்து எப்படி உனக்கு 3 வேளை பசிக்குது, 3 வேளை கேட்கறல அம்மாட்ட கேட்கறல, அந்த பட்டர்ஃப்ளை கேட்குமா? அதுக்கு மலர்கள்ல இருக்க தேன் தான் அந்த பட்டர்ஃப்ளைக்கு உணவு. நீ அது பசியால இருக்குமா இல்லையா, நீ விட்டா தானே அது போய் எல்லா மலர்கள்ல உட்காந்து தேனை குடிச்சு அது பசியாரு. நீ அதை போய் உன் கைக்குள்ள வச்சு அதோட அதாவது உன்னோட இஷ்டத்துக்கு அந்த பட்டர்ஃப்ளை வற்புறுத்தினீங்க, அது வந்து பசியால் சுருங்கி இறந்து வராது. அது உடம்ப பாரு எவ்வளவு லேசா இருக்கும். யாரையும் உன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வற்புறுத்தக்கூடாது. பட்டர்ஃப்ளை கொடு, பட்டர்ஃப்ளை விட்டுருன்னு, சரிம்மா நீயே பறக்க, ஆமாம்மா இனிமே நான் வந்து பட்டர்ஃப்ளை. இது மட்டும் இல்ல, சின்ன சின்ன பிராணிகள் சின்ன சின்ன விட்டில் பூச்சி, இந்த பட்டர்ஃப்ளை, தும்பி எதை பார்த்தா நீ விட்டு யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அவங்க நமக்கு எப்படி வாழக்கூடிய உரிமை இருக்கோ அது போல அதுகளுக்கும் வாழக்கூடிய உரிமை இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும்னு. சரிம்மா நீயே பட்டர்ஃப்ளை பறக்க விட்டுருமா அந்த பையன் சொல்றேன். அந்த அம்மா கையில வச்சு பறக்க விட்டுரு, அவ்வளவு. வெரி குட். இதை வச்சு நீங்க ஒரு கதையை வந்து உருவாக்கிட்டீங்க. அம்மா பையன் கதை. மிக்க மகிழ்ச்சி. இப்ப முருகன் ஐயா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா.
இந்த வண்ணத்தி பூச்சி பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு மலர் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பூவில் 4 பாகங்கள் உள்ளது. அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம் என்று 4 பாகங்கள் உள்ளது. இந்த 4 பாகங்களில் மகரந்த தாழ்வட்டம் மற்றும் சூலக வட்டம் இன்றியமையாத பாகங்களாகும். கரோலஸ் லின்னேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரவியல் அறிஞர் ஒரு பூவினுடைய ஆண் பாகம் என்று மகரந்த தாழ்வட்டத்தை கூறியுள்ளார், சூலக வட்டத்தை பெண் பாகம் என்று கூறியுள்ளார். இந்த பூக்கும் தாவரங்களில் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்வு மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இந்த பூச்சி இனங்கள் தேனை எடுக்க வரும் பொழுது ஒரு மலரிலிருந்து மகரந்த தூளை எடுத்து சென்று அடுத்த மலரில் செல்லும் பொழுது அந்த சூழ்முடியில் பட்டு காய்கள் காய்க்கிறது. இந்த தேனீக்களாக இருந்தாலும் சரி, வண்ணத்து பூச்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த காய்கள் இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு உதவக்கூடிய பூச்சி இனங்கள். இவை குறைந்து கொண்டே வரும் பொழுது நமக்கு சரி உணவு தட்டுப்பாடு வரக்கூடிய காலகட்டமாகி விடும். நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவை இந்த பூச்சி இனங்கள் குறைவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகையினால் நாம் இந்த பூச்சி இனங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வண்ணத்து பூச்சியை மாநில வண்ணத்து பூச்சியாக அறிவித்துள்ளது. அந்த இனத்தினுடைய பெயர் தமிழ் மறவன் என்று பெயர். இந்த பூச்சி இனங்களை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி, நன்றிங்கய்யா. முருகன் ஐயா ஒரு அறிவியல் ஆசிரியர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பூவை பார்த்தோம் அப்படின்னா இந்த பூவோட அல்லி வட்டம் என்ன, புள்ளி வட்டம் என்னன்னு பாக்குறவரு அறிவியல் ஆசிரியரா இருப்பாரு. அந்த பூவை பற்றி கவிதை எழுதக்கூடியவர் தமிழ் ஆசிரியரா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. அந்த பூவோடைய இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னா இந்த பட்டாம்பூச்சி தேவை. இந்த பட்டாம்பூச்சி இருந்தால்தான் நமக்கே உணவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அற்புதமா அவர் சொல்லியிருக்காரு. அறிவியல் ஆசிரியர் அவருக்கான ஒரு பார்வையிலே பட்டாம்பூச்சி அது உண்ணக்கூடிய அந்த தேன் அது எங்க கிடைக்கும், பூவு, அந்த பூவை பற்றிய விஷயங்கள் அப்படின்னு தேனு, அது சாப்பிடக்கூடிய அந்த தேன், அது கிடைக்கக்கூடிய அந்த பூ, அதை பற்றிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலா தமிழ்நாடு அரசு அதை அறிவிச்சதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, சிறப்பு. வேறு யாருக்கேனும் சொல்லுங்க குமுத்தாமா, பஸ் நின்றுச்சுங்களா? ஆமா, அது அந்த இது வண்ணத்து பூச்சி அவ்வளவு சாப்பிட்டுமா, அதாவது மிருதுவானது. அதை தொடும் பொழுதே அதனுடைய அந்த துகள்கள்லாம் நம்ம கையில படும். உள்ள கையில நீங்க வச்சு அந்த வண்ணத்து பூச்சியை பார்க்கும் பொழுது அதை தாங்கணும். அத நம்ம அதாவது அதை துன்புறுத்தக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு அதனுடைய பயன், அதனுடைய அந்த ஒவ்வொரு செடிகளா கொய்யா, அந்த அறிவியல் ஆசிரியர் அவருடைய இதுல சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. காரல் லின்னேஸை பத்தி பெயரிட்டு அழைக்கும் முறையெல்லாம் அவருடைய அந்த மரபியல் அணுகுமுறையெல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க சாரு. இருந்தாலும் அது அந்த வண்ணத்து பூச்சியை நம்ம உள்ள கையில வச்சு இருக்கும் பொழுது அதை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் என்னிட்ட வருதுமா. அதாவது அதன் மூலம் நம்ம மனிதர்களுக்கு நிறைய உதவிகள்லாம் இருக்குது. நிறைய தேனீக்களும் அந்த மாதிரி அயல் மகரந்த சேர்க்கை இனப்பெருக்கம் நடைபெறதுக்கு முக்கியமா அது முக்கிய காரணம் வகிக்குது சொல்லுவாங்க. நம்ம விவேக சிந்தாமணியில கூட ஒரு பாடல் இருக்குமா, தேனுகர் மதுதனை உண்டு மயங்கியே கிடந்ததை கண்டு வானூர் மதி அப்படியே அவ கையில தாமரை மலர் மாதிரி அப்படியே வாங்கி இருந்ததா அந்த கையி. அது எப்படி இருந்ததுன்னா, தாமரை நம்ம சாயந்தரம் மாலை நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த தாமரை பூ அப்படியே மூடிடும், நம்ம அதுக்குள்ளேயே நம்ம இறக்க நேரிடும்னு சொல்லிட்டு உடனே அந்த வண்டு பறக்குமா. அந்த மாதிரி விவேக சிந்தாமணியில எல்லாம் அந்த தேன்முகர்ற வண்டை பத்தி எல்லாம் நிறைய நம்ம தமிழ் பாடல்கள் எல்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த உள்ளங்கையில வச்சு தாங்குறது மாதிரி எனக்கு அந்த எண்ணம் வருது மாதிரி. அவ்வளவு சாப்பிட்டானது, அவ்வளவு மிருதுவானது. நம்மளுடைய உள்ளங்கையும் அப்படி, அந்த உலகமே உள்ளங்கையில தான் இருக்கு. அதனால அந்த பூச்சிகளையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணமும் என்னகிட்ட அந்த படத்தை வச்சு அந்த எண்ணம் வருது. நன்றிமா. நன்றிம்மா. இப்பதானே நான் சொன்னேன், தமிழ் ஆசிரியருக்கு பாடல் தான் ஞாபகத்துக்கு வரும், அறிவியல் ஆசிரியருக்கு அல்லிவட்டம் புள்ளிவட்டம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லிட்டாங்க.
விவேக சிந்தாமணி பாட்டையும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கற்பனை நயமிக்க பாடல் அது. தேனுகர் வண்டு மதுதனை உண்டு இயங்கியே கிடந்ததைக் கண்டு தானதை சம்பு விண்கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் ஒரு மதியம் வந்து என்று எண்ணி கரம் குவையும் என்று என்று அஞ்சி போனது வண்டோ போனது வண்டோ, பறந்தது பழமோ. இது என்ன புகன்றால் அப்படின்னு நல்ல ஒரு தேன் அந்த உண்ணும் வண்டு வந்து தேனை அந்த உண்டுட்டு அந்த பூவின் மேல அப்படியே சோர்ந்து கிடக்கிறத பார்க்கிறா. பார்த்த உடனே அதை வந்து எப்படி நடிச்சுக்கலாம், நாவல் பழம் அப்படின்ட்டு எடுத்து கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து பார்க்கறாளாம். இது நாவல் பழமா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனா அந்த வண்டு வந்து அவள் முகத்தை அப்படி பார்த்த உடனே வானத்தில் இருக்கும் நிலா அப்படின்னு நினைச்சிருச்சான் அந்த வண்டு. அவளுடைய கண்களை பார்த்தோன்னா வானத்தில் கூட நிலாவோ அப்படின்னு நினைச்சு கையில் வைத்து மூடிக்கொள்வாளோ அப்படின்னு பயந்து உடனே போயிடுச்சு. அது இவ்வளோ பழம் போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு இது என்ன புதுமையா இருக்கு, பழம் பறந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாளாம். இது வந்து கற்பனை வளம் மிக்க ஒரு பாடலாக விவேக சிந்தாமணியில வரக்கூடிய பாடலா அற்புதமா அம்மா எடுத்து சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. தமிழாசிரியர் இல்லையா, அதனால அந்த பாட்டை கேட்டோன்னே அப்படியே கொஞ்சம் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். ஓகே, இப்போ 2 பேர் 2 விதமாக சொல்லியிருக்காங்க பட்டர்ஃப்ளை பத்தி இல்லைங்களா. மூவர் சொல்லியிருக்காங்க. குமுதாம்மா அவர்கள் பார்த்த உடனே அந்த கவிதை நயம், அவர்கள் பார்த்தோன்னா அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் அந்த அறிவியல் ரீதியான கருத்துக்கள். பாண்டரஜன் ஐயா வந்து அவருக்கே உரித்தான அந்த ஒரு படைப்பு இலக்கியம், அந்த டைரக்டர் அவர் ஆக வேண்டியது. அவர் எப்பவுமே ஒரு கதை சொல்றப்பயுமே அந்த டைரக்டர் அப்படியே ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்ற மாதிரிதான் அவர் சொல்லுவாரு. அவர் டைரக்டர் அவருடைய பார்வையில சொல்லியிருக்காரு. இப்போ வேற யார் இத பத்தி பகிர்ந்துக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? அம்மா நான் கையொலி பேசுறேன். சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு அந்த பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது ஒரு இடத்துல நிக்காம ஓடிட்டே பறந்துட்டே இருக்கிற அந்த பட்டாம்பூச்சி இவ்வளவு அழகா கையில இருக்குன்னா அந்த பட்டாம்பூச்சி நம்ம மனசும் ஒண்ணுதான்னு தோணுது. நம்ம மனசும் இதே மாதிரிதான். நம்ம அடக்கணும்னு நினைக்க அது ரொம்ப சீறி பாஞ்சிட்டு ஆரவாரிச்சு ஆர்ப்பாட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கு. அதே மனச நம்ம நீ கொஞ்ச நேரம் என்ன வேணாலும் பண்ணிட்டு இரு அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா உண்மையிலுமே அதை நானே நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன்மா. சில சமயம் பாத்தீங்கன்னா எனக்கு தோணும், கொஞ்ச நேரமா நம்ம எதுவுமே யோசிக்காம இருந்திருக்கோமோ அப்படின்னு எனக்கே சில சமயம் தோணி இருக்கு. எனக்கு அந்த பட்டாம்பூச்சி படத்தை நான் அந்த நீங்க அனுப்பின உடனே பார்த்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சுங்கம்மா. சரி யாராவது சொல்லுவாங்களோன்னு பார்த்துட்டே இருந்தேன், நானே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. விட்டு பிடிக்கலான்னு மனசை மட்டும் நினைச்சிடவே கூடாது. மனசை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா பிடிக்கவே முடியாது. நீங்க சொல்வது சும்மா இருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தவம். அது சுகம். அது சும்மா இருக்கிறது முடியவே முடியாது. வடிவேலு ஒரு படத்துல சும்மா இருப்பார் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அது மாதிரி சும்மா இருக்கிறது அதுதான் தவமே. நீங்க அது மாதிரி சொல்றீங்க, நான் எடுத்துக்கிறேன். மனசை விட்டு பிடிக்கலாம் அப்படின்னா அது பிடிக்கவே முடியாது. அது பாட்டுக்கு போயிடும். நம்ம பிடிக்கவே முடியாது. பிடிக்கலான்றது இல்ல, நம்ம வந்து ரொம்பவும் கட்டி போடாம அதுக்கு நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சிருந்தோம்னா, நம்மளே அமைதிப்படுத்திக்கிட்டோம்னா அது நம்ம பேச்ச கேட்கும் அப்படின்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளணும் அப்படின்ட்டு. மிக மகிழ்ச்சி கைல்விழிமா. நீங்க உங்களுடைய அந்த ஒரு நோக்கத்திற்கு மகிழ்ச்சி. சவிதாம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க, சொல்லுங்க சவிதாம்மா. வணக்கம். இந்த பட்டாம்பூச்சி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி பொதுவாவே பறந்துட்டே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து கையில வந்து உட்காராது. ஆனா இங்க வந்து கையில உட்கார்ந்துருக்கு. இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை ஒரு நாள் தான். ஆனா அவரோட கையில இருக்கும் போது அதோட இறப்பு வந்து அவர் கையை மூடிட்டாருன்னா அதோட வாழ்க்கை அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாமளும் என்ன பண்றோம்னா வாழ்க்கையில ஒரு தேடல் வச்சுட்டே இருக்கோம். வாழ்க்கையை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு தேடல் நோக்கி ஓடுறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பட்டாம்பூச்சி வந்து தானா கையில உட்கார்ந்த மாதிரி நாம தேடாம நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கலாம். இதத்தான் வந்து தலைவரும் வந்து என்ன சொன்னாருன்னா, உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லி சொன்னாருமா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. தலைவர்னா எந்த தலைவருங்க? ரஜினி. உன் வாழ்க்கை உன் கையில் எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்களே, நீங்க தலைவர்னு சொன்னா அவரா சொல்லுவீங்கன்னு நினைச்சானா? படத்துல அவர்தானுங்கம்மா சொல்லியிருக்காரு. உன் கையை நம்பி உழைத்திட பாரு, உனக்கு என்ன ஒருவர் தனி வரலாறு. ஓகே, நல்ல ஒரு அற்புதமா இவங்க சொன்னாங்க. லைஃப் அப்படின்ட்டு மனசு அப்படின்ட்டு கயல்வழி அவர்கள் உருவகப்படுத்தினாங்கன்னா இவர்கள் வந்து மனசு அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த பட்டர்ஃப்ளை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டே வராங்க. பரவாயில்ல, இப்ப அறிவு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஷாம்லாமா வந்துட்டு போன மாதிரி ஒரு தோணுது.
ஷியாம்லா மேம் சொல்லுங்கம்மா. இல்ல எனக்கு என்னன்னா பட்டாம்பூச்சிங்கிறது வந்து ஒரு மென்மையான ஒரு பொருள். எந்த ஒரு மென்மையான பொருளையும் நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும், பொக்கிஷமா வச்சுக்கணும் அப்படின்ற உணர்த்துற மாதிரி இருந்தது. ஆஹ் ஏன்னா நீங்க ஒவ்வொரு படம் பாக்குறோம் வருவீங்க, ஆனா சொல்ல முடியாம போயிடுவீங்க. ஆஹ் இந்த படம் இதுக்கு முன்னாடி காமிச்ச படத்தை பத்தி எதுவும் சொல்லணும்ட்டு இருந்ததா கூட நீங்க இப்ப சொல்லலாம். அது நான் மைக் டைசன் பார்க்கும்போது எனக்கு அதுதான் சொல்லணும்னு இருந்தது. அது ஃபர்ஸ்ட் வந்து தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருந்தது. ரெண்டாவது அவருடைய தீய பழக்கத்தினால் அவர் எல்லாமே அழிஞ்சது. அதுவும் சொல்லணும்னு இருந்தது. சரி, மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. இப்போ சொல்லுங்க அறிவனையா, உங்க டர்ன் வந்து விட்டது. நீங்க வீட்டுக்கு வந்து இளைப்பாரி விட்டீர்கள். ஆமாங்கம்மா. பாரி கொஞ்சம் களைப்பாரி கடுமையான வேகத்துல வந்ததுனால இடையில கருத்த நின்று மாறுங்க. பேசுறதுனாலயும் கொஞ்சம் அந்த ஒரு 2 3 நிமிடம் கூடுதல் ஆயிடுச்சு. ஓகே, பொறுத்துக்கொள்ளணுங்கம்மா. இந்த பட்டர்ஃப்ளை பத்தி சொல்லும்போது பாடல் ஏற்கனவே முதலடி மட்டும் எழுதியிருந்தேன், மீதிய ஐயாவுக்கு அனுப்பியிருந்தேன். நம்முடைய காஞ்சி தலைவன் ஐயா. அது வெண்பாவில் வந்து அவரு இன்னும் கொஞ்சம் சிறப்பா எழுதலாம், என்ன வகை வெண்பான்னு பார்த்து எழுதுங்கன்னு சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெண்பா, குரல் வெண்பா இயல்பா எழுதிடுவேன். அது சிறு அகவையிலேருந்து படிச்சதுனால. வெண்பாவை பொறுத்த வரைக்கும் வெண்பா எழுதுனா போதும்னு நினைப்பேன். அதுல வந்து இன்னும் நுணுக்கமா இருக்கு அதுல. அப்படி எழுத வேண்டும் நான் கருதுனது இல்லை, உண்மை அதான். ஆனா அவரு அப்படி எழுதுங்க, அதுதான் சிறப்பா இருக்கும், சும்மா இப்படி இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இலக்கணப்படி இருக்குன்னு சொல்லி ஒப்புக்கொண்டாரு. இப்படி எழுதாதீங்கன்னு சொல்லி அறிவுறுத்தினாரு. முயற்சி பண்றாங்கன்னு சொன்னேன். அந்த பாடலை எழுதுறேங்கம்மா. அந்த பாடலை படிக்கிறேன். இயற்கை பொலிவை பொழிவினை கையேற்க, இயற்கை பொலிவினை பொலிவை, இயற்கையோட பொலிவு, அதனுடைய அழகு பொலிவு, பொழிவினை, பொழிவினைன்னு சொல்லும்போது அது நமக்கு வழங்கக்கூடிய இயற்கை தன்மையை, அழகு தன்மையை, நேர்த்தியை என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை நாம கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். கையேற்க, செய்யும் செயலும் விளைவும் மகிழ்வதனின், அதை விட மகிழ்வு வேறு ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்கும்போது எப்படி எதுவும் இருக்காது என்ற அளவிலே அன்பின் வழியே உயிரும் இணங்கிட, இயற்கை பொலிவை பொழிவினை கையேற்க, செய்யும் செயலும் விளைவும் மகிழ்வு அதனின் அன்பின் வழியே உயிரும் இணங்கிட, பண்புடன் பாங்கும் களி. அந்த இயற்கையான இயற்கைக்கு உகந்து நாம ஒத்திசைந்து அன்போட பயணிக்கும் பொழுது ஒரு பண்பாடு அங்கே தானா வந்து விடும். அதனுடைய பாங்கு, அழகு, அந்த தன்மை, அதுங்களை கழிக்க வேண்டும் என்று சொல்லும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற பொருள் கொள்ளலாம். கழித்தல் என்பது மகிழ்ச்சியை விட இன்னும் கொஞ்சம் உயரமானது. அதற்கடுத்து குரல் வெண்பாவில் 2 எழுதியிருக்கேன். இது பொதுவான கருத்து. அடைக்கலம் கொள்ளும் இடனறிதல் நன்றாம், இடுக்கண் இலா செயலாம். இடுக்கண் என்றால் துன்பம். ஒரு இடத்துல நாம் அடைக்கலம் போய் அடையிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய இடம் எப்படிப்பட்டது என்று அறிந்து, அது நல்லதா கெட்டதா என்று ஆய்ந்து அறிந்து, எண்ணி துணிக கருமை என்று சொல்லுவார் வள்ளுவர். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால எண்ணலாம் 1000 முறை, ஆனா செய்ய துணிந்துட்ட பிறகு அதை பற்றி எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்லுவாரு. அப்படி இந்த பட்டாம்பூச்சி ஒரு கையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுக்கு உண்டான இடம் அது இல்லை. ஒரு தாவரத்து மேலேயோ ஒரு பூ மேலேயோ உட்கார்ந்துருந்தா அதற்கு உண்டான இடமா அது இருக்கும். அதுக்கு பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய இடம் உள்ளங்கை கிடையாது. அடைக்கலம் கொள்ளும் இடனறிதல் நன்றாம், இடுக்கண் இலா செயலாம். ஒருவேளை அந்த பட்டாம்பூச்சி அந்த ஒரு அன்பானவங்க கையில போய் உட்காராம வேற யாரோ ஒருத்தர் ஒரு சிறு பிள்ளை மேல உட்கார்ந்தா அந்த சிறு பிள்ளை அதை பிடிச்சு பார்க்கும். அதனுடைய இறகு வந்து பாழ்பட்டு போகலாம், பறக்க முடியாம போகலாம், அல்லது இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இப்ப இடுக்கண் இலா செயலாக இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல போய் அமர வேண்டும், எந்த இடத்துல போய் தங்க வேண்டும், எங்க நாம அடைக்கலம் கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதே அடுத்த 2வது குறள், அடைக்கலம் கொண்ட தகைமையின் தன்மை இடர்பாடு இலா காப்பு ஊறும். அடைக்கலம் கொண்ட தகைமையின் தன்மை, நாம ஒரு இடத்துல போயிட்டு அடைக்கலம் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க பகைவராக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும்
உண்மையிலேயே மிக நல்லவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பொதுவாக யாரா இருந்தாலும், அடைக்கலம் கொண்ட தன்மையின் தன்மை. எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு அடைக்கலம் அடைந்து விட்டால், இடர்பாடு இல்லாத காப்பு உறும். அவங்களுக்கு எந்த வகையான இடர்பாடும் வராம பார்த்துக்கொள்ளாங்க. ஒரு பெண் வந்து போயிட்டு ஒருத்தர்கிட்ட அடைக்கலம் கேட்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த பெண்மை பாதுகாக்கப்படுவாள். அந்த பெண் பாதுகாக்கப்படுவாள். ஒருவேளை குழந்தையோட போயிருக்கிறான்னு சொன்னா, அவங்கலாம் பாதுகாக்கப்படுவாங்க. சிறு பிள்ளையா இருந்தாலும் பாதுகாக்கப்படுவாங்க. அந்த வகையில வந்து உறும் என்பது கொடுக்கப்பட்டு விடும் என்ற கட்டாயத்துல கையாளப்பட்ட பொருளுங்க. அது சொல்லுங்கம்மா அது. இப்போ இது நீங்க ஒரு கவிதையாவே ஒரு மரபு பாலே நீங்க சொல்லிட்டீங்க. இதைத்தான் ஆமாங்க. வந்து பாண்டுரங்கன் ஐயாவும் சொல்லியிருந்தாங்க. அது அடைக்கலம் புகுந்த கை. அடைக்கலமா அது புகல. இந்த பையன் புடிச்சு அத கல்லால வச்சு அவருடைய ரெக்கையெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. சவிதா அம்மாவும் அழகா சொன்னாங்க. அது கையில இருக்கிறவருடைய அந்த மனதை பொறுத்துதான் அந்த பட்டாம்பூச்சியுடைய வாழ்க்கை இருக்கும். டக்குன்னு அந்த இப்படி உள்ளங்கையில வச்சிருக்காங்க, அப்படியே நசுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதோட வாழ்க்கை. ஒரு நாள் பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை 8 நாள் தானே? 8 நாள் வாழ்க்கையா? இல்ல ஒரு நாள் 8 நாள் தானா? ஒரு 8 கிழமை நாள் தான் வாழ்க்கை அதனுடைய வாழ்க்கை. இருக்கு. 8 நாள் வாழ்க்கையாக இருக்கும். அது ஒரே இதுல போயிடும். அப்படி இல்ல அப்படின்னா அழகா வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகா வச்சிருந்தாங்கன்னா அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. அது மாதிரி அழகா கவிதை எழுதி நீங்க கொடுத்துட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. வேறு யாரேனும் இந்த பட்டாம்பூச்சி பற்றி கூறுகிறீர்களா? கையில் இருக்கும் பட்டாம்பூச்சி பற்றி. ஏன்னா நீங்க சொன்னது கரெக்ட்டா சொன்னீங்க. அடைக்கலம் புகக்கூடிய ஒரு பக்காவா சொல்லியிருந்தீங்க அத. ஏன்னா அது இருக்கக்கூடிய இடம் அது கிடையாது. ஏன் அது கையில இருக்கு? நம்மளும் பட்டாம்பூச்சி படத்த போடுறோம்னா, எதையோ எடுத்து போட்டுருக்கலாம். ஆனா தேடி தேடி ஏன் இந்த படத்த எடுத்து போட்டுருக்கோம்? நீங்க எல்லாம் சொன்ன கருத்தும் சரியான கருத்து. ஏன் நான் போட்டேன்றதுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? அந்த கருத்த ஆம். சொல்லிட்டு நிகழ்ச்சிய முடிச்சிடலாம். 8:26 ஆகிவிட்டது. நான் இந்த கருத்து வந்து சுகிசிவம் ஐயாவுடைய இதுல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய புத்தகத்துல படித்த ஒரு நினைவு எனக்கு. இல்ல வேற யார் புத்தகத்துல நான் படிச்சேன்னு தெரியல. எனக்கு என்னமோ அவருடைய புத்தகத்துல படிச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு நினைவு இது. என்ன சொல்வாரு அப்படின்னா, ஒரு ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல அவர எல்லாருமே பாராட்டுறாங்க. நல்ல ஒரு முனிவர். அவர் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நல்லபடியா நடக்குது. ஒரு சிறந்த முனிவராக இருக்காரு. அப்படின்னு அவருக்கு வந்து பெருமை வந்து அள்ளி கூடிக்கிட்டே போகுது. ஒரு வாலிப பையன் வந்து என்ன நினைக்கிறான்னா, அது எப்படி இந்த ஆளுக்கு இவ்வளவு பெருமை கூடலாம்? அவர முட்டாள் ஆக்குறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையன் வந்து போறாப்புல. அப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளைய வந்து புடிச்சு கையில வச்சுக்கிறாப்புல. புடிச்சு வச்சுட்டு இத போய் நம்ம கேட்போம் அவர்கிட்ட. என் கையில என்ன இருக்கு? ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு. ஆ அது வந்து இப்ப உயிரோட இருக்கா? இல்ல செத்து போச்சா? அப்படின்னு நம்ம கேட்போம். உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா, நம்ம அப்படியே அத பறக்க விட்டு, நீங்க நீங்க வந்து முட்டாள். எல்லாரும் சொல்ற மாரி நீ அறிவாளிலாம் கிடையாது. பாரு உயிரோட இருக்கு அப்படின்னு பறக்க விட்டுறலாம். இல்ல அவர் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொன்னா இறந்து உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னா நசுக்கி கொன்னுட்டு அப்படியே காமிப்போம். இங்க பாருங்க செத்து போச்சு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்னு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மாறு செஞ்சு அவர் முட்டாள்னு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு துடுக்குத்தனமான ஒரு பையன் நினைச்சா அப்படின்றத சொல்வார். சொல்லிட்டு அதே மாரி முனிவர்ட்டயும் போய் கேட்கிறாரு. நான் என்ன வச்சிருக்கேன்? இது உயிரோட இருக்கா? உயிரோட இல்லையா? அப்படின்னு கேட்கிறப்போ, அவர் சொல்றாரு, "உன் கையில் இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி உயிரோட இருப்பதும், உயிரற்று போவதும் உன் கையிலேயே இருக்கிறது" அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனுடைய எண்ணமே அதுதான். இப்படி சொன்னா அப்படி சொல்லலாம், அப்படி சொன்னா இப்படி சொல்லலாம், முட்டாள்னு நிரூபிக்கணும் அப்படின்றது தான். ஆனா அவர் சொன்னது, "அந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருப்பதும், இல்லாமல் போவதும் உன் கையில தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். இந்த பட்டாம்பூச்சி எதோட வாழ்க்கையோட தொடர்புடையது. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில இருக்கு. சவிதா அம்மாவும் சொன்னாங்க. கயல்விழி அம்மாவும் அத வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கு அப்படின்னு. அந்த வாழ்க்கைய பட்டாம்பூச்சி நசுக்கி இங்க செத்து போச்சுன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. இல்ல பறக்க விட்டு பறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. அப்போ உன்னுடைய வாழ்க்கைய நீ வந்து ரசிச்சு வாழ்ந்தாலும் அதுதான் உண்மை. இல்ல இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு எரிஞ்சு போனாலும் அதுதான் உண்மை. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்றதுக்கான எனக்கு சுகிசிவம் தான் நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. ரொம்ப எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை கதைய வந்து எல்லா இடத்துலயுமே நான் சொல்றது உண்டு. பட் யாரு சொன்னாங்கன்றத நான் மறந்துட்டேன். ஆ அதனால வந்து எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. உன் வாழ்க்கை உன் கையில் அவங்க சொன்னாங்க இல்லையா? தலைவர் சொன்னாருன்ட்டு. இது வந்து நம்ம ஒரு சொற்பொழிவாளர் சொன்ன ஒரு விஷயம் இது. நம் வாழ்க்கை நம் கையில தான் இருக்கு. அதை எப்படி நம்ம வாழப் போறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. சோ உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில், என் வாழ்க்கை என் கையில், நம் வாழ்க்கை நம் கையில்.
அதை எப்படி வாசிக்கிறோம்? ஒரு காஃபி நம்ம குடிக்கிறப்போ, டீ குடிக்கிறப்போ எப்படி ரசிச்சு, ருசிச்சு நம்ம குடிக்கும் பொழுது, அந்த நேரமே நம்ம நல்ல ஒரு சொர்க்கமாக மாறுகிறதோ, அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் ரசித்து, அனுபவித்து, மனதிற்கு ஏற்று நம்ம செயல்படும் பொழுது, அது சிறந்த செயலாக இருக்கிறது. அந்த செயல் நிச்சயமா வெற்றியும் அடைகிறது. அப்படி அடைந்த ஒரு வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணுன்றப்போ, நம்ம வந்து ரொம்ப உணர்ச்சி வசமா இல்லாம, அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படும் மூலமா, நம்மளுடைய வெற்றிய வந்து தக்க வைத்துக்கொண்டு, நல்லவர் வல்லவர் வேற, நல்லவர் வேற. வல்லவர் தான் மைக் டைசன். நல்லவர் ஆனா கிடையாது. சோ நம்ம ஏபிளாவும் இருக்கணும், நோபலாவும் இருக்கணும். வல்லவராவும் இருக்கணும், நல்லவனாவும் இருக்கணும், வல்லவனாவும் இருக்கணும். அது மாரி வெற்றி கிடைக்கும். அது போல நல்லவனாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள கற்றுத் தரக்கூடிய பாடம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம். சரி இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு படத்த நான் ஏன் கடைசியா வச்சேன். அந்த 5 படத்தோட நம்ம முடிச்சிருக்கலாம். ஆனா 6வதா ஒரு படம் வச்சேன் நானு. எதற்காக இந்த படம் வைத்தேன்னு தெரியுமா யாருக்காவது? யார் இவர்? வழக்கறிஞர் வழக்கறிஞர் அவரேதான். வழக்கறிஞர் சதீஷ்குமார் ஐயா தான். அவருடைய எல்லா படமும் போய் இப்ப எதுக்கு அவருடைய படத்தை கடைசியா வச்சது? அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தீர்ப்பு கடைசி தீர்ப்புமா? தீர்ப்பு அவர் சொல்லுங்க. நியாயம், நியாயம், நேர்மை. அவங்க பேசி முடிச்சிடுறாங்களாம். சொல்லுங்க. ஆமா, நான் என்ன கடைசியா சொல்லிட்டு வச்சிடறேம்மா, நான் இன்னைக்கு கலந்துக்கவே முடியாதுன்னு அந்த படத்தை கூட ஒழுங்கா பாக்கலமா. ஆனா அந்த அளவுக்கு நான் ஈடுபாட்டோட நான் பஸ்ல வரும் பொழுது எனக்கு அப்படி இணையமா கிடைச்சதுமா. அதே சமயத்துல நான் எல்லாத்துலயுமே ஒரு கலந்துகிட்ட திருப்தி சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப இருக்குமா. உங்களுடைய கருத்துரைய சொல்லுங்கம்மா. நன்றி. ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப நீங்க சொல்லுங்க பாண்டரங்கனையா. ஒண்ணுமில்ல, அதாவது வழக்கறிஞர்னாலே வாதம் செய்பவர்னாலே வந்து நமக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு வந்து திரும்பி நல்லா யோசிக்கணும். நான் படம் பார்த்து வழக்கறிஞர் ஏதோ ஒரு வழக்கறிஞர் படத்தை போட்டிருப்பேன். ஏன் சதீஷ்குமார் ஐயா படத்தை போட்டிருக்கேன்? நீங்க அது நான் படம் போடுறேன்னா ஏன் எதுக்குன்றதை நீங்க சேர்த்து இன்னும் கொஞ்சமா யோசிக்கணும். வழக்கறிஞர் ஏதோ ஒரு போட்டோ கூட நம்ம போட்டிருக்கலாம். வழக்கறிஞர் தெரியும் நமக்கு. ஆனா ஏன் சதீஷ்குமார் ஐயா போட்டோ நம்ம போட்டிருக்கோம்? அது பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? ஐயோ இதெல்லாம் வெளியில இருக்கிற விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. நம்ம கூட ரத்தமும் சதையுமா பழகுற நபருடைய பத்தி சொல்லலையா? அப்போ வழக்கறிஞர் வாத திறமை வந்து வளர்த்துக்கணும். வாழ்க்கையில எந்த போராட்டத்திலும் வந்து நமக்கு பணிஞ்சிடக்கூடாது. யாரு நம்மள ஒரு கருத்துக்காக வற்புறுத்தினாங்களோ அதுக்கு உடனே நம்ம அடிபணிஞ்சு போயிடக்கூடாது. நம்மளோட நியாயத்தை உணர்த்தி அதுக்கு நியாயம் தேடி போகணும். நியாயத்தை தேடி போகணும். யார்கிட்டையும் நம்ம கருத்தை சொல்லி இதுதான் நியாயம், இதுல உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லி அவங்களை புரிய வச்சு நம்ம கருத்துக்கு அவங்களை உடன்பட வைக்கணும். அதான் நமக்கு எப்பவும் ஒரு வாழாடும் குணம் இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. வலிந்து ஒரு பொருள் சொல்றீங்க. ஓகே மகிழ்ச்சி. சரி வேற யாருக்கேனும்? சதீஷ்குமார் ஐயா புகைப்படம் சொல்லுங்க முருகன் ஐயா. சதீஷ்குமார் ஐயா வந்து மிகச்சிறந்த திறமையானவர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அது மட்டுமல்ல, பல்வேறு திறமையுடையவர்களை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆகினால் அவருடைய படத்தை நீங்கள் இங்கு வைத்திருப்பிருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே ஓகே. வேற ஏதேனும்? மகிழ்ச்சி. சொல்லுங்க. மனிதநேயம், அன்பு காட்டுதல், பாராட்டுதல், உயிர் நேயம், இதெல்லாம் வந்து அவரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், பார்த்து கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிகச்சிறந்த பண்பாடு கொண்டவர். மற்றபடி ஒரு இயல்பான மனிதர் அப்படின்னு சொல்றத கடந்து அவரை பத்தி சிறப்பா சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, அன்பு, மனித நேயம், உயிர் நேயம் அப்படின்னா அவரை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம்.
அந்த பட்டர்ஃப்ளை கூட இவருடைய கையில வந்து உட்கார்ந்ததுன்னா அது இனப்பெருக்கம் செய்துட்டு அவர் தோட்டத்திலேயே வந்து பெரிய பண்ணையை அமைச்சிரும். பட்டர்ஃப்ளை பண்ணையாவே ஆக்கி விட்டுருவார். அதே பட்டாம்பூச்சி இவர் கையில வந்து உட்கார்ந்தால் அவருடைய தோட்டம் பட்டாம்பூச்சி தோட்டமா மாறிவிடும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர். ஆமா, சொல்லுங்கம்மா. அவர் வந்து வறியவருக்கு உதவுதல் வந்து அவருடைய உண்மையின் மறு உருவமா. ஏழைக்கு உதவுதல் வந்து அவர்கிட்ட வந்து அந்த மனப்பாங்கு அவர்கிட்ட இருக்குமா. இல்லாதவர்களுக்கு உதவுதல், அதாவது இங்க பின்தங்கியவர்களுக்கு நிறைய தீர்வெல்லாம் இந்த பெட்டி கடை வச்சவங்க. அவர் ஒரே ஒரு தடவை தான் அவருடைய பேச்சை நான் கேட்டேம்மா. அந்த பட்டிமன்றத்துல கூட என் கூட வரலன்னு கூட நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அடுத்த தடவை நம்ம சந்திப்போமான்னு சொன்னாரு. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் நட்பு கிடைக்கல. இருந்தாலும் அந்த ஒரு தடவை அவர் பேசினது வந்து நிறைய இல்லாதவர்களுக்காக வாதிட்டு தன்னுடைய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை தீர்ப்பா அவர் வழங்கி இருக்கிறாரு. அவர் அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறாரு, பாடுபட்டு இருக்கிறாரு சொன்னாரு. அப்ப உண்மைக்கு வந்து அவர் ஒளி விளக்கா திகழ்றாரு. அதுதான் அது வறியவருக்கு உதவுது அவருடைய ஒரு பண்பு, நல்ல பண்பு. அதனால அதை வந்து நீங்க கடைசியா அவர் கடைசி இறுதி இது வந்து எப்பொழுதுமே நீங்க ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அது ஒரு நீதி தொழில இருக்கிறவரை கொண்டு வந்து வச்சிருக்கிறதுனால அது உண்மைக்கு நேர்மையின் சக்கரமா வச்சிருக்கீங்கன்னு நான் நன்றிமா. கரெக்டா ஞாபகம் வந்துருச்சு. இல்ல நம்ம முடிச்சுக்குவோம். மணி 8:36 ஆயிடுச்சு. இப்போ 2 விஷயம் நான் அவரை வந்து மையமா வச்சதுக்கு காரணம். ஒண்ணு, ஒரு இன்ட்ரெஸ்டிங். எல்லாமே நமக்கு இப்போ நம்ம குழுவுல பயணிக்க கூடிய ஒரு ஆளை நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படின்னு அவர் இன்னைக்கு வரமாட்டாருன்னு தெரியும். அதனாலதான் அவருடைய புகைப்படத்தை நான் வச்சேன். கதிரவனையா புகைப்படத்தை திடீர்னு அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம். ஏகலைவன் ஐயா வந்து இப்போ ரம்ஜான் அந்த தொழுகையில இருக்காரு, வரமாட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் எப்ப வேணாலும் வரலாம் போகலாம், அப்படி ஒரு நபர். ஆனா இன்னைக்கு வந்து கண்டிப்பா அவர் வரமாட்டாருன்னு தெரியும்ன்றதுனாலதான் நான் வந்து சதீஷ் ஐயாவுடைய புகைப்படத்தை நான் வச்சேன். ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்காக, மக்கள் என்ன இவரை படத்தை வச்சிருக்காங்க யோசிக்கட்டும் அப்படின்றதுக்காக. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர், நல்ல ஒரு கவிஞர், மனிதநேய பண்பாளர், அவர் சொல்லிட்டு உயிர்மனைய பண்பாளராகவும் இருக்கலாம் அவர். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்திற்காக வைத்தது 6:30க்கு நான் போட்ட உடனே முதல் நபர் அவர் தான் வருவார். நான் அப்படி நான் 6:30க்கு தான் நான் ஓபன் பண்ணுவேன். பண்ண உடனே வந்து அவரும் வந்துருவார். அப்படி இருந்து ஒரு டக்கு நேரம் தவறாமை அப்படின்றதுக்கு அவர் இருக்கும். அதே மாதிரி 8:30க்கு நம்ம இது பண்றோம்னா அப்பதான் அவரும் வந்து போவார். அந்த மாதிரி வந்து அந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தக்கூடியவர். இந்த கடைசி முறையில மட்டும்தான் அவருடைய அலுவலகம் திறக்கக்கூடிய நேரத்துல வந்து கலந்துக்க முடியாம ஒரு போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் நடந்தது. நேரம் தவறாம இருக்கக்கூடியவர், காலம் தவறாம இருக்கக்கூடியவர், உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், ஏழைகளுக்காக உதவக்கூடியவர், நிறைய நபர்களுக்கு வந்து இலவசமாகவே அவர் வந்து வாதாடி அவருடைய இதெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காருன்றத அவர் நிறைய சொல்லியிருக்காரு. சோ அதற்காக வந்து இவர்கிட்ட நம்ம வாரம் ஒருத்தர்கிட்ட நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கலாம். கெட்டதற்கும் அதை நம்ம பத்தி கவலைப்படணும் அவசியமே கிடையாது. குணங்காடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குரல். நமக்கு இன்னும் எந்த குற்றமும் தெரியல. நம்ம பார்த்து இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா ஏதாவது குற்றங்கள் இல்லாம இருக்கவே முடியாது. என்கிட்ட எக்கச்சக்கமான குற்றங்கள் இருக்கும். அதை பழகி பாக்குறப்பதான் தெரியும் அதுவும். சரிங்களா? ஆனா ஒருவர்கள்ட்ட ஒரு நிறை என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு நமக்கு ஒத்து வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லையா ஓகே பாய் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடலாம். அதற்காகத்தான் வாரம் நம்மளுடைய குழுவமத்துல ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வகையில வந்து சதீஷ்குமார் ஐயா நல்ல ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் நல்ல ஒரு கவிஞராக, பட்டிமன்ற பேச்சாளராக, நல்ல கதை சொல்லக்கூடியவராக, அதுவும் அனுபவ கதைகள் தான். தன்னுடைய கேஸ்க்கு அந்த கதை வருதோ அதான் அவர் எடுத்து சொல்லுவாரு. அது மாதிரியான ஒரு நபராக, மனித நேயம் மிக்கவராக, ஏழைகளுக்கு உதவக்கூடிய தன்மை உடையவராக, நல்ல ஒரு மனிதராக நம்ம வந்து அவரை பார்க்கிறோம். அவருக்கு இந்த நேரத்துல நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய குழுவத்துல பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்று பேசக்கூடிய அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. படம் வழி பாடம் அப்படின்ற இந்த நிகழ்வுல வந்து கிட்டத்தட்ட ஒரு வேவ் லென்த்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒரு படத்தை நான் வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை வந்து இன்ன காரணமாக இருக்குமோ அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க சொன்னாங்களா? இல்ல அவங்க சொன்ன கருத்தும் ஏன் சொன்ன கருத்தும் கொஞ்சம் ஒத்து போதா அப்படின்றது தெரியல. இங்க இருக்கக்கூடியவர்களிடையே அதிகமாக கருத்து ஒற்றுமை யார்கிட்ட நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா சவிதா அம்மாட்ட பார்த்திருக்கேன். அவளை கவிதா சவிதா அப்படின்னு வர்றதுனாலயா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல.
கிட்டத்தட்ட வந்து நான் என்ன நினைத்து ஒரு அதை வைக்கிறேனோ அது 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 மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க அழகா சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். மற்றபடி எல்லாமே பிடிக்கலன்னு நான் சொல்லல. ஏன்னா அவருக்கு ஏற்ற அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும். அது மாதிரி எல்லாருமே அற்புதமா அந்த மரபுப்பாலாம் உட்காந்து எழுதவே முடியாது. அதெல்லாம் அழகா எழுதி பாடல்லாம் நீங்க பாடி சொல்லியிருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாமே போற்றுதலுக்குரியது. ஆனா நம்ம ஒரு பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு வேவ் லென்த் இருக்கும் இல்லைங்களா, அதோட ஒட்டி வரக்கூடிய அம்மா வந்து சவிதா அம்மாவா இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட அனைவருக்குமே ஷியாம்லா அம்மா, முருகன் சார், சவிதா அம்மா, கயல்விழிமா, மகாலட்சுமிமா, அறிவனையா, பாண்டரங்கன் ஐயா, இன்னும் குமுதா அம்மா பேருந்துலயும் அவங்க வரும்பொழுதும் கலந்துக்கிட்டாங்க. மகாலட்சுமி மொட்டைமாடில இருந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சின்னமணி ஐயான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, யாருன்னு தெரியல. ஐயாவா அம்மாவா அப்படின்றது நமக்கு தெரியலை. கயல்விழி அம்மா இவங்க எல்லாமே அற்புதமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஒரு படம் தரக்கூடிய பாடம் வந்து இதுதான். நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, அது அது நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறத நம்ம நேரடியா நம்ம கத்துக்க முடியும். அனுபவமே ஒரு பாடம்ங்கிறோம் இல்லைங்களா, அதை மிஸ் பண்ணிடாம நம்ம இருப்போம் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்கள். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நாள் இது போன்ற நிகழ்வில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளை கவிதையாடல் நிகழ்வில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஃபீட்பேக் மட்டும் ஒரு இது எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி அப்படின்றதுக்கான ஒவ்வொரு நிமிடம் மட்டும். எந்த குழுல போடலாமா? குழுவுல போட்டுறீங்களா? மிக ரொம்ப நல்லதுங்க. நேரத்துக்காக நம்மளுடைய சென்சஸ் அதிலேயே போடுங்க, வேற எதுலயும் போட வேணாம். சரிங்க. சென்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஃபோரம் இருக்கு இல்லைங்களா, அந்த குழுவிலேயே போடுங்க. இதோடைய ஃபீட்பேக் வந்து அந்த குழுவுல போடுங்க, அதுல பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி. நன்றி, விடைபெறும். நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, கலந்துகிட்டது மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கம்மா. உங்களுடைய ஃபீட்பேக் அதுல போடுங்க, பண்றேங்க ஐயா. சரிங்க, சரி.